வணக்கம் தோழர்களே. பாலஸ்தீன் மீதான இனப்படுகொலை போர் துவங்கி இன்றோடு 619 நாட்களாகிறது. இந்நிலையில் நாம் ஏற்கனவே பேசியிருந்த கடந்த 2 காணொளிகளில் இருந்ததைப் போலவே, ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையிலான போர் என்பது மிகவும் உக்கிரமாக நடந்து கொண்டிருக்கிறது. மிக குறிப்பாக அணு உலைகள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதாக இருக்கட்டும். அதன் பிறகு அதன் முக்கியமான தளபதிகளை நேற்றும் கொலை செய்துள்ளது இஸ்ரேல். அதற்கு இணையாக ஈரானும் மிக குறிப்பாக ஹைஃபா மாதிரியான இடங்கள் மற்றும் இஸ்ரேலின் ராணுவ முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள் மீது தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறது. இதைச் சுற்றி பல தகவல்கள், பல நிகழ்வுகள் நடக்கின்றன. மிக முக்கியமாக சர்வதேச நாடுகள் ஒவ்வொன்றும் எப்படி இதை அணுகுகின்றன என்பதையும் நாம் பேச வேண்டி இருக்கிறது. ஒவ்வொன்றாக பேசுவோம். நம்மோடு தோழர் செந்தில் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். தோழர், இந்த விஷயத்துல நம்ம நம்ம போன வீடியோல பேசியிருந்தப்போ நீங்க கூட சொல்லியிருந்தீங்க. நான் கூட சொன்னேன், முதல் நாள் ஒரு மாதிரி பேசினாப்புல, ட்ரம்ப் மறுநாள் வந்து கெஞ்சுறாப்புலன்னு. நீங்க கூட சொன்னீங்க, இல்ல இல்ல அவங்க கெஞ்சலாம் மாட்டாங்க, அவங்க வந்து ஏமாத்துறதுக்கான வேலையை தான் செய்வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அது அப்படியே தான் நடந்துச்சு. அப்புறம் 24 ஹவர்ஸ்ல ட்ரம்ப் போட்ட அடுத்த ட்வீட் வந்து ரொம்ப பெரிய இதா இருந்துச்சு, காமெடியா இருந்துச்சு. என்னன்னா, நீங்க முதல்லயே சொன்ன மாரி, நீ எனக்கு சப்ஜுகேட் ஆகணும், நான் எனக்கு வந்து நீ என்ட்ட வந்து சரண்டர் ஆகு அப்படின்னு தான் இருந்துச்சு. அந்த முதல் 2 ட்வீட்டும். அதை தான் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணி பேசியிருப்பீங்க. அதுக்கு அடுத்து மறுநாள் காலையில நம்ம என்னைக்கு வீடியோ ரிலீஸ் பண்ணோமோ, அதுக்கப்புறமேல அடுத்த ஒரு 2 ஆர் 4 ஹவர்ஸ்க்கு அப்புறம் ஒரு ட்வீட் போட்டிருந்தாப்புல. அதுல வந்து, "இந்த தாக்குதல நாங்க நடத்தல. ஈரான் மேல நாங்க தாக்குதல் நடத்தல." அப்படின்னு எடுத்தோனே சொல்லிட்டு, "நாங்க தாக்குதல் நடத்தினா இந்நேரம் வந்து தரமட்டமா இருக்கும்." அப்படின்னு ட்ரம்ப் சொன்னாப்புல. இது ஒரு பக்கம். அடுத்து இன்னைக்கு வந்த செய்தி பார்த்தீங்கன்னா, அ தைவான் பக்கத்துல தென்சீன கடல்ல நிப்பாட்டி இருந்த அந்த கப்பல வந்து இத நோக்கி கொண்டு வர்றாங்க. வெஸ்ட் ஏசியாவ நோக்கி கொண்டு வர்றாங்க அப்படின்னு ஒரு தகவல். இன்னொரு பக்கம் வந்து 24, 25 ஃபியூயல் ஃபில்லிங் ஃபிளைட்ஸ். அத வானத்திலே பறந்தபடியே எரிபொருள் இன்னொரு ஃபிளைட்டுக்கு எரிபொருள் நிரப்பக்கூடிய விமானங்கள், ஒரு 25 விமானங்கள ஐரோப்பால கொண்டு வந்து அவங்கள ஸ்டே பண்றதுக்காக கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க யுஎஸ்ஏலேருந்து. ஆ சிலர் கேட்டாங்க, என்ட்ட ட்விட்டர்ல கூட ஒருத்தர் கேட்டாரு, "இது வந்து வேர்ல்டு வாராவே மாறிடுச்சா?" அப்படின்னு. இது அந்த அளவுக்கு ஒரு மோசமான நிலைமைக்கு தான் போயிருச்சா? நீங்க எப்படி இத ஃபீல் பண்றீங்க? வேர்ல்டு வாரா தான் மாறிடுச்சுன்னு நம்புறீங்களா? நான் அடுத்தடுத்த நாட்கள்ல தெரிஞ்சிரும். இது என்ன மாதிரியான போரா போக போகுதுன்ட்டு. ஆனா, இப்போ போயிட்டு இருக்கிற இந்த ட்ரஜெக்டரி வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு வேர்ல்டு வார் சிச்சுவேஷன் நோக்கி தான் போகுது. அகைன் அது வந்து நம்ம பார்க்கணும். எப்படி இது வந்து அன்ஃபோல்ட் ஆகுதுன்ட்டு. இன்னைக்கு நைட்டு வந்து ஈரான் கடுமையான தாக்குதல் நடத்துதுன்னு சொல்லியிருக்கு. அதே மாதிரி இஸ்ரேல் வந்து டெஹ்ரான் நகரத்தையே காலி பண்ண சொல்லி எச்சரிக்கை விட்டுருக்கு. அதுல 9வது டிஸ்ட்ரிக்ட வந்து காலி பண்ண சொல்லி எச்சரிக்கை விடுத்திருக்கு. கூடுதலா வந்து ஐஆர்ஐபிங்கிற அந்த அவங்களுடைய ஸ்டேட் மீடியா, அது வந்து ஒரு மீடியா சேனல். அந்த மீடியா சேனல்ல வந்து அதோட ஆபீஸ வந்து இன்னைக்கு தாக்கி இருக்கிறாங்க. ஸோ அதற்கு பதிலடி வந்து இன்று இரவு வந்து கண்டிப்பா ஈரான் தரப்புல இருந்து கொடுக்கும். ஏன்னா ஈரான் வந்து எல்லா நாளுமே வந்து இரவுல தான் தாக்குதல் நடத்துது. நேற்று ஒரு பேட்ச் வந்து ஒரு ஒரு 20 ஏவுகணைகள் வந்து ஒரு 4 மணி அளவுல தாக்குதல் நடத்துனுச்சு. அது வந்து என்ன காரணத்துக்காக அவங்க பண்றாங்கன்னு சொல்லி ஒரு ஸ்பெகுலேஷன் இருக்குன்னா, அவங்களுடைய அந்த ஏர் டிஃபென்ஸ் பேட்டரிஸ் வந்து எங்க இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த தாக்குதல் நடத்தப்படுறதா சொல்றாங்க. அது வந்து அவங்களுடைய டாக்டிக்கா வந்து பயன்படுத்துறதா சொல்றாங்க. நேற்று இரவு நடந்த தாக்குதல்ல பெரும்பாலும் வந்து அவங்க தாக்குதல் நடத்தி இருக்கிற இடங்கள் வந்து ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்டான பகுதிகளை தான் தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. அதற்கு முந்தின நாள் இருந்து இஸ்ரேல் வந்து சபட்டாஜ் ஆபரேஷன்ல ஈடுபட்டுச்சு, கோவர்ட் ஆபரேஷன்ல. அதுல முழுக்க முழுக்க மொசாத் ஏஜென்ட்களை வச்சுக்கிட்டு உள்ளுக்குள்ள கார் பாம்பிங் பண்ணுச்சு. அதுல ஒரு கிட்டத்தட்ட ஒட்டுமொத்தமா இது வரைக்கும் வந்து அசாசினேட் பண்ணியிருக்கிற சயின்டிஸ்டுகளோட எண்ணிக்கை வந்து 14 சயின்டிஸ்ட வந்து கொலை பண்ணிருக்கு இஸ்ரேலு. பெரும்பாலும் இந்த இந்த கொலைகள் எல்லாமே வந்து உள்ளிருந்து நடத்தப்பட்டதுதான். வெளியில இருந்து நடத்துன மாதிரி ஒரு தோற்றப்பாட்டை தான் உருவாக்குனுச்சே தவிர, நம்ம முதல்லயே சொல்லிட்டோம். ஐ திங்க் வந்து இன்டர்நேஷனல் அனலிஸ்ட் இப்பதான் அதை வந்து புரிஞ்சு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஆரம்பத்திலேயே சொல்லிட்டோம்.
இது வந்து பெரும்பாலும் நடந்தது எல்லாமே வந்து உள்ளுக்கு இருந்து நடந்ததுதான். எல்லாமே வந்து சபட்டாச் ஆபரேஷன் தான். அவங்க வந்து இன்ஃபார்மர்ஸ், ஸ்பை மூலமா தான் வந்து இந்த இந்த தாக்குதல் முழுக்க வந்து அவங்க நடத்தி இருக்கிறாங்க. இது கம்ப்ளீட்டா வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் வார்ஃபேரா தான் வந்து பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஓப்பனிங் ஷாக் அண்ட் ஏவ் அப்படின்னு சொல்ற அந்த டாக்டிக்கை தான் வந்து பயன்படுத்தி இருக்கிறாங்க. எடுத்த உடனே சர்ப்ரைஸ் கொடுக்கறது, வேகமா வந்து எல்லாத்தையும் அச்சமுற வைக்கிறது, மக்களை வந்து பேனிக்காக வைக்கிறது, அதன் மூலமா வந்து இந்த ரெஜிம் வந்து வீக்கா இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களுடைய டேர்ம்ல இந்த அரசாங்கத்தை வந்து ரொம்ப வீக்கான அரசாங்கம் அப்படிங்கிற மாதிரி வந்து ப்ரொஜெக்ட் பண்றது, அச்சமுறுத்துறது. இதேதான் வந்து அவங்க எல்லா பக்கத்துலயும் பண்றாங்க. இது இங்க மட்டும் இல்ல, அவங்க எல்லா பக்கத்துலயும் இதுதான் பண்றாங்க. இதுதான் அவங்களுடைய ஆக்சுவல் டாக்டிக்கா இருக்கு போரை பொறுத்தளவுல. ஏன்னா பிரச்சனை என்னன்னா, கன்வென்ஷனல் போர்ல அவங்களால வந்து இன்னைக்கு முகம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு வலு வந்து இல்லை அவங்களுக்கு. அவங்களுடைய ஆர்சனல் கெப்பாசிட்டியும் சரி, எல்லாமே சரி, அவங்க வச்சிருக்கிறதுல எதுல வந்து அவங்க மெருகத்திய தரப்பே வந்து எதுல பலமானதா இருக்குன்னாக்க ஏர் பவர்ல தான் வந்து அவங்க பலமா இருக்கிறாங்க. ஏவுகணை தொழில்நுட்பத்தை பொறுத்தளவுல வந்து அவங்க பலமா இல்லை. இன்னைக்கு மற்ற நாடுகள் தான் வந்து பலமாயிட்டாங்க, அவங்க பலமா இல்லை. ஸோ அதுல ரொம்ப வீக்கா இருக்கிறாங்க. ஏர் டிஃபென்ஸ் மூலமா அதை வந்து பேலன்ஸ் பண்றதுக்கான முயற்சி தான் வந்து அவங்க பண்ணியிருக்கிறாங்க. இத்தனை ஆண்டுகள்ல அவங்க பண்ணியிருக்கிறது வந்து ஏர் டிஃபென்ஸ் மூலமா அதை வந்து பேலன்ஸ் பண்றது, ஏவுகணையை வந்து பேலன்ஸ் பண்றது. பட் ஆனா ஏவுகணை தொழில்நுட்பங்கிறது இன்னைக்கு ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகள் வந்து வந்ததுக்கு அப்புறம் அதை கவுண்டர் பண்றதுக்கான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து அவங்கள்ட்ட கிடையாது. அது ரொம்ப காம்ப்ளிகேட்டடு, ஹைப்பர்சோனிக்கை வந்து கவுண்டர் பண்றது. ஸோ அதனால அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு இருக்கிற ராணுவ பலம்ங்கிறது இது ஒண்ணு மட்டும்தான் இருக்கு. ஸோ அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா, இப்போ ஹைபிரிட் வார்ஃபேர்ல குறிப்பா வந்து காவர்ட் ஆபரேஷன்ஸ், தீவிரவாத தாக்குதல்கள், இதுலதான் வந்து அவங்க கவனம் செலுத்துறாங்க. அதன் மூலமா வந்து மக்கள்கிட்ட அச்சுறுத்தல் ஏற்படுத்தலாங்கிறது தான் தீவிரவாதிகள் பண்றதுதான் இன்னைக்கு அவங்க பண்றாங்க. இதுல நேற்று இடம்பெற்ற விஷயங்கள்ல கார் பாம்பிங் பண்ணியிருக்கிறாங்க. கூடுதலா வந்து சபட்டாஜ் ஆபரேஷன்ஸ் பெருமளவுக்கு உள்ளுக்கு டெஹ்ரானுக்குள்ள நடத்தி இருக்கிறாங்க. நிறைய குடிநீர் குழாய்களை வந்து குண்டு வச்சு தகர்த்திருக்கிறாங்க. அதே போல சைக்கலாஜிக்கல் வார்ஃபேர்ல முக்கியமான வேலையா வந்து அவங்க நேற்று முழுக்க பண்ணிட்டு இருந்தது என்னன்னாக்க டயரை போட்டு கொளுத்துறது, ரோட்டுக்கு ரோடு டயரை போட்டு கொளுத்துறது. ஸோ அதன் மூலமா வந்து அங்க பெரிய தாக்குதல் நடந்துட்ட மாதிரி வந்து காமிக்கிறது. ஸோ அவங்க வந்து இன்னும் சொல்ல போனா ரிலையபிள் இன்ஃபர்மேஷன் என்னன்னா, இன்னும் வந்து அவங்க ஈரானியன் ஸ்பேஸ்க்குள்ள அவங்களுடைய ஃபிளைட்டை வந்து கொண்டு வரல பெருசா. அவங்க தாக்குதல் எல்லாமே வந்து ஈராக்கி ஸ்பேஸ்ல இருந்து தான் தாக்குதல் நடத்துறாங்க. ஸ்டாண்ட் ஆஃப் தாக்குதலா தான் நடத்துறாங்க. உள்ளுக்கு வந்தாக்க பெரிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து அழிச்சிருங்கிற ஒரு பயம் வந்து இருக்கு. அதனால உள்ளுக்கு வர முடியாம தான் அவங்க வெளியில இருந்து தான் தாக்குதல் நடத்துறாங்க. அதுக்கு பயங்கரமா அவங்க பயன்படுத்துறது ஏர் டு சர்ஃபேஸ் மிசைல்ஸ் தான் வந்து பயன்படுத்துறாங்க. விமானத்தில இருந்து ஏவக்கூடிய மிசைல்ஸ் பயன்படுத்துறாங்க. ஸோ அதன் மூலமா தான் வந்து அவங்களுடைய அந்த தாக்குதல்கள் நடந்துட்டு இருக்கு. ஏர்ஃபீல்டை வந்து கம்ப்ளீட்டா புடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்றதெல்லாம், ஸ்பேஸை வந்து புடிச்சிட்டோம்னு சொல்றதெல்லாம் வந்து சைக்கலாஜிக்கல் வார்ஃபேர் தான். அது வந்து உண்மை கிடையாது. அது மாதிரி நடக்கல. நடந்திருந்தா நேரம் டெஹ்ரான் நகரம் வந்து பத்தி எறிகிற அளவுக்கு அவங்கள்ட்ட கெப்பாசிட்டி இருக்கு. ஏன்னா ஏர் பவர் ரொம்ப அதிகமா இருக்கு. அதே போல அவங்களுடைய வெப்பனரி சிஸ்டம் பாத்தீங்கன்னாக்க பெரிய பெரிய பாம்ஸ் வந்து போடுவாங்க. ஸோ அதன் மூலமா வந்து பெரிய டெஸ்ட்ரக்ஷனை வந்து உருவாக்குவாங்க. அதை வந்து அச்சமுற வைக்கிற அளவுக்கு டெஸ்ட்ரக்ஷனை உருவாக்கி அதை வந்து ப்ரொபகேண்டா மெட்டீரியலா வந்து பயன்படுத்துவாங்க. அதுதான் அவங்க எல்லா இடத்துலயும் பண்றது. குண்டு வீசிட்டாலே அதுல வந்து எதிரியை வந்து அழிக்கிற மாதிரி வந்து காமிக்கிறது. ஆக்சுவலா மக்கள் மீது குண்டு வீசிட்டு எதிரி அழிக்கிற மாதிரி காமிப்பாங்க. இதான் அவங்களுடைய டாக்டிக். பெரிய அளவுக்கு டெவஸ்டேஷனை உருவாக்குவேன், அதனால என்கிட்ட பயந்துகிட்டு இருக்கிறது தான் அவங்களுடைய ஒட்டுமொத்த மிலிட்டரி டாக்டரின். ஸோ அதை தவிர அவங்களால வந்து பெரிய அளவுக்கு கன்வென்ஷனலா வந்து ஃபைட் பண்ணி ஜெயிக்கக்கூடிய கெப்பாசிட்டி அவங்கள்ட்ட இல்லை. இன்னும் சொல்ல போனா அமெரிக்காவே இது வரைக்கும் கன்வென்ஷனல் போர்ல வந்து பெரிய அளவுக்கு வெற்றி அடைஞ்சதும் இல்லை. 2ஆம் உலக போருக்கு அப்புறம் அது போன இடங்கள் பூரா வந்து தோல்விதான் அடைஞ்சிருக்கு. அது எந்த இடத்துலயும் வந்து வெற்றி பெறல. ஸோ அவங்கள்ட்ட இருக்கிற ஒரே ஒரு பவரா இருக்கிறதுனா இந்த இந்த ஏர்ஃபோர்ஸ் தான். ஸோ இப்பவும் நம்ம ஆரம்பத்திலேயே நம்ம சொன்னோம் என்னன்னா, இந்த ஒட்டுமொத்த தாக்குதலுமே வந்து இஸ்ரேலால நடத்தப்படல. இது கம்ப்ளீட்டா வந்து நேட்டோ நாடுகளால் நடத்தப்படுது, அமெரிக்காவால குறிப்பா நடத்தப்படுதுன்ட்டு.
இன்னைக்கு கிட்டத்தட்ட அது வந்து உறுதிப்படுத்தும் விதமா தான் வந்து தகவல்கள் வருது. என்னன்னா, இஸ்ரேல்ட்ட ஒட்டுமொத்தமா இருக்கிற ஃபைட்டர் ஜெட்ஸ்னுடைய எண்ணிக்கையே வந்து 270ங்கிறாங்க. ஸோ 270 ஃபைட்டர் ஜெட்ஸ வச்சுக்கிட்டு, கிட்டத்தட்ட வந்து அவங்க இந்த முதல் நாள் தாக்குதல்ல பயன்படுத்தின ஃபைட்டர் ஜெட்ஸ் மட்டுமே வந்து 200க்கும் மேல வந்து ஃபைட்டர் ஜெட்ஸ் பயன்படுத்தினதா சொல்றாங்க. ஸோ அந்த ஃபைட்டர் ஜெட்ஸ்ல வந்து F-15 இருக்கு, F-16 இருக்கு, F-18 இருக்கு, அதே போல F-35 இருக்கு. இப்படி பல வகையான ஃபைட்டர் ஜெட்ஸ் பயன்படுத்துறாங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காரணத்துக்காக அதனுடைய அட்வான்ஸ் வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி வந்து சிறப்பம்சம் இருக்கும். ஸோ அதனால வந்து F-35 பொறுத்தளவுல வந்து அது ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு சிக்கலான ஒரு ஃபிளைட்டா தான் சொல்றாங்க. அது பெரிய அளவுக்கு ஏவுகணைகளை சுமந்து போச்சுன்னா ரொம்ப தூரம் போகாது. வெயிட் ஏறுனுச்சுன்னா அது ரொம்ப தூரம் போகாது. உடனடியா வந்து ரீஃபியூல் பண்ணணும். அதே போல ஒரே நாள்ல ஒரு தாக்குதலுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வந்துச்சுன்னாக்கா அது 2 நாள் வந்து அதுக்கு ரெஸ்ட் வேணும். செக்கப்புக்கு வந்து 2 நாள் வேணும். ஸோ அதனால வந்து அவங்க தொடர்ந்து F-35 வந்து பயன்படுத்த முடியாது. F-35 வந்து அவங்களால பயன்படுத்த முடியாது. அதே மாதிரி F-16, F-15லயுமே வந்து நிறைய குறைபாடுகள் இருக்கு. அது வந்து பெரிய அளவுக்கு கேப்பபிளான ஒரு ஃபிளைட்டா வந்து சொல்லப்படல. இந்த மாதிரியான ஒரு ஒரு இன்டென்ஸ் கேம்பெயினுக்கு வந்து பயன்படுத்துற அளவுக்கு கெப்பாசிட்டியோட இல்ல. ஸோ அப்படிங்கிறப்ப 270 ஃபிளைட் தான் ஒட்டுமொத்தமாவே அவங்க வச்சிருக்கிறாங்க இந்த ஃபைட்டர் ஜெட்ஸ். ஆனா 200 ஃபைட்டர் ஜெட்ஸ் வந்து அவங்க இங்க பயன்படுத்தினதா அவங்களே சொல்லி இருக்கிறாங்க. அப்போ உண்மை வந்து அது இல்ல. அப்ப அவங்களுடைய ஃபிளைட்ஸ் மட்டுமே வந்து இந்த போருக்கு வந்து பயன்படுத்தப்படல. ஒட்டுமொத்தமா அமெரிக்கா, ஆஹ் ஆஹ் அதாவது இங்கிலாந்து, இவங்க எல்லா ஃபிளைட்டும் சேர்ந்துதான் வந்து இந்த போர்ல வந்து பயன்படுத்தப்படுறதா சொல்றாங்க. இதெல்லாம் வந்து ஆரம்ப கட்டத்துல வந்து அவங்க ஒரு ஒரு 100 மீட்டர் ஓட்டம் ஓடுற மாதிரி வேகமா ஓடிட்டாங்க. பெரிய அளவுக்கு ஷாக்கிங்கை கொடுத்து. ஆனா கடைசியா அது இவங்க பயன்படுத்தின எல்லா ட்ரிக்குமே வந்து இன்னைக்கு கட்டுப்பாட்டுக்கு வந்துருச்சு. அவங்க பயன்படுத்தினது சபட்டாஜ் ஆபரேஷன்ஸ். சபட்டாஜ் ஆபரேஷன்ஸ்ல பெரிய அளவுக்கு இப்ப கேயாஸை உருவாக்குனாங்க, பேனிக்கை உருவாக்குனாங்க, அசாசினேஷன்ஸ் பண்ணாங்க. இன்னைக்கு மொசாத் ஏஜென்ட்ஸ் உள்ளுக்கு இருக்கிறவங்க எல்லாத்தையும் வந்து ஸ்பெஷல் போர்சஸை வச்சு கம்ப்ளீட்டா வந்து இன்னைக்கு கிராக் டவுன் பண்ணிட்டு இருக்கு ஈரான். ஸோ அதனால இந்த டாக்டிக் வந்து ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. ஈரான் வந்து கிராக் டவுன் பண்ணிட்டோம். இன்னும் சொல்ல போனா ஈரானியன் சொசைட்டில இருக்கிறவங்களே வந்து இன்னைக்கெல்லாம் ஒரு 2-3 இந்த ஸ்பைகளை வந்து பிடிச்சிருக்கிறாங்க. பிடிச்சி கட்டி போலீஸ்க்கு தகவல் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதனால இது வந்து ஒட்டுமொத்த சொசைட்டிக்குள்ள வந்து நீங்க அந்த மாதிரி சஸ்பீசியஸான ஆக்ட்ல ஈடுபடும் போது கண்டிப்பா வந்து சொசைட்டி இன்னைக்கு போர்க்காலத்துல இருக்கிறதுனால கண்டிப்பா வந்து பிடிச்சு கொடுத்துரும். ஸோ அதனால இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கான வழி இல்லை. இந்த மொசாட் ஏஜென்ட்ஸ் எல்லாருமே வந்து சீக்கிரமா பிடிக்கப்பட்டுருவாங்க. அதை தவிர்த்து அவங்களுக்கு இருக்கிற பல அட்வான்டேஜஸ்ல ஒரு முக்கியமான அட்வான்டேஜஸ்னாக்க அருகில் இருக்கக்கூடிய தீவிரவாத குழுக்கள். இந்த தீவிரவாத குழுக்கள்ல பலுச்சிஸ்தான் தீவிரவாத குழு ஒன்று இருக்குது. அது வந்து ஆல்ரெடி ஈரான் கூட சண்டையில இருக்கு. அப்பப்ப தீவிரவாத தாக்குதல் நடவடிக்கையில ஈடுபட்டு இருக்கும். கிழக்கு எல்லைப்புறத்துல இருக்கு, பாகிஸ்தானோட பார்டர்ல. ஸோ அந்த குழுக்கள் வந்து போரை தொடுக்கிறதுக்கான முயற்சியில தயார்படுத்தி வச்சிருக்கிறதா சொல்றாங்க. அதே போல ஈரானுக்குள்ள இருக்கக்கூட அந்த எம்இகேங்கிற அமைப்பு, அது ஒரு தீவிரவாத அமைப்பு. அந்த அமைப்பு அமெரிக்காவினுடைய உதவியோட இயங்குது. இடதுசாரிகள்னு சொல்லிக்குவாங்க, இந்த ஜேவிபி மாதிரி. ஆனா கம்ப்ளீட்டா அமெரிக்காவினுடைய கைக்கூலியா இயங்கக்கூடிய அமைப்பு தான் எம்இகே அமைப்பு. குர்திஸ்தான் ரீஜியன்ல குறிப்பா சொன்னா அந்த ஈராக்கி குர்திஸ்தான் ரீஜியன்ல இருக்கக்கூடியவர்களும் இதுல ஈரானுக்கு எதிரான போர்ல ஈடுபடுறதுக்கு தயாராகிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. அசர்பைஜான் வந்து சுத்தி இருக்கிற நாடுகள்ல முக்கியமான நாடா இருக்கிறது அசர்பைஜான். அசர்பைஜான்ங்கிறது வடக்கு பகுதியிலையும் வடகிழக்கு பகுதியிலையும் பெருமளவுக்கு தாக்குதல் நடந்ததுக்கு அசர்பைஜான்ல இருந்து வந்த குழுக்கள் தான் காரணம் அப்படிங்கிறத இன்னைக்கு ரிவீல் பண்றாங்க. அசர்பைஜான்ல இருந்தே வந்து இந்த தாக்குதல் நடைபெறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அசர்பைஜானுக்கும் ஈரானுக்கும் உள்ள எல்லை பகுதிகளில் ஸ்மார்ட் சிட்டிஸை உருவாக்குறதுக்கு இஸ்ரேல் வந்து நேரடியா செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. ஸ்மார்ட் சிட்டிஸ் உருவாக்கிட்டு இருக்கு.
ஸோ அதனால அசர்பைஜானுக்குள்ள பெரிய அளவுக்கு ஹோல்டு வச்சிருக்கு மொசாத், சிஐஏ போன்ற அமைப்புகள். அதே போல துருக்கியினுடைய எல்லைப்புறத்திலிருந்தும் பெரிய அளவுக்கு கண்காணிப்புகள் நடக்குது. அங்கிருந்தும் ஆட்கள் வந்து உள்ளுக்கு அனுப்பப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போ இந்த சபட்டாஜ் ஆபரேஷன்ஸ் வழக்கமா அவங்க பண்ற தீவிரவாத நடவடிக்கைகள் தான் இந்த ஒட்டுமொத்தமா நடத்துறாங்க. ஹைபிரிட் வார்ஃபேர் தான் நடத்துறாங்க. நம்ம சொன்ன மாதிரி தான் ரிப்போர்ட் வந்திருக்கு. பெரிய அளவுக்கு அவங்களுடைய ஏர் டிஃபென்ஸ ஆரம்ப கட்டத்துல இந்த தாக்குதல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க வந்து சைபர் அட்டாக் பண்ணி அதை வந்து செயலிழக்க வச்சிருக்கிறாங்க. அந்த டெக்னிக்கல் டீம் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஹோல் டே ஒர்க் பண்ணி 8 மணி நேரம் ஒர்க் பண்ணி அதை வந்து திரும்ப நார்மல் ஆக்கிட்டாங்க. அதனாலதான் ஆரம்ப கட்டத்துல வந்து அவங்களால வந்து இந்த இந்த தாக்குதல்களை முறியடிக்க முடியல. ஆனா இன்னைக்கு வந்து அது அப்படியே வந்து கிராஜுவலா மாறிடுச்சு. இன்னைக்கு ஈரானுடைய நகரங்கள் வந்து பெருமளவுக்கு பாதிக்கப்படலை. ஃபர்ஸ்ட் அந்த ஆரம்ப கட்டத்துல நடந்த தாக்குதல்ங்கிறது பெரிய அளவுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்திட்டு இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு அந்த பாதிப்புகள் இல்லை. இன்னைக்கு ஸ்ட்ரைக்ஸ் வந்து ரொம்ப லிமிட்டட் ஆயிருச்சு. பெரிய அளவுக்கு இவங்களால வந்து இன்ஃபிளிக்ட் டேமேஜை வந்து பண்ண முடியல. அதே நேரத்துல இந்த ஆப்போசிட் சைட்ல ஈரான் வந்து தன்னுடைய அந்த ஆரம்ப கட்ட அதிர்ச்சியான தோல்வியை வந்து அதுல இருந்து ரெக்கவர் ஆகி வந்துருச்சு. அதிர்ச்சியான ஒரு பெரிய இழப்புகள்ல இருந்து உடனடியா ரெக்கவர் ஆகி வந்துருச்சு. அவங்களுடைய கமாண்ட் ஸ்ட்ரக்சரை ஃபில் பண்ணிட்டாங்க. யாரெல்லாம் இறந்து போனாங்களோ அவங்களுக்கான ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் வந்து இமீடியட்டா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. உடனடியா அன்னைக்கு இரவே வந்து தாக்குதலையும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இரவு வந்து தாக்குதல் நடத்துறாங்க. இன்று இரவு வந்து கடுமையான தாக்குதல் நடக்கும் அப்படிங்கிறத அவங்க எச்சரிக்கையா சொல்லியிருக்கிறாங்க. டெல்லவிவ்ல ஒரு பகுதியையே வந்து சேஃபான இடம் கிடையாது. அங்க வந்து பெரிய அளவுக்கு மிலிட்டரி இன்ஸ்டாலேஷன்ஸ் இருக்கு, ஸ்ட்ராட்டஜிக் லொகேஷன்ஸா இருக்கு. அவங்க வந்து மக்கள் மிகுதியா வாழக்கூடிய பகுதியில வந்து இதை வேணும்னே வச்சிருக்கிறாங்க. அதனால அந்த பகுதியில அந்த அருகில வந்து நீங்க இருக்க வேண்டாம், நீங்க கிளம்புங்க, வெளியேறது உங்களுடைய பாதுகாப்புக்கு நல்லது அப்படிங்கிறத இன்னைக்கு எச்சரிக்கையா கொடுத்துருக்குறாங்க. இந்த இந்த போரை பொறுத்தளவுல ஆரம்ப கட்டத்துல இஸ்ரேல் வந்து இதை வந்து ஒரு பெரிய ஒரு வெற்றியா கொண்டு போறதுக்கான ஒரு முயற்சியில தான் இந்த போரை வந்து இறங்குனுச்சு. ஆனா கடைசியா என்ன ஆயிடுச்சுன்னா புலிவாலை புடிச்ச கதையா ஆயிடுச்சு இஸ்ரேலுக்கு. இப்போ விடவும் முடியாது, அது சண்டையும் போட முடியாது புலிகிட்ட. சோ அந்த நிலைமையில இன்னைக்கு இஸ்ரேல் வந்து சிக்கியிருக்கு. இஸ்ரேல் வந்து வாயால மிரட்டுது. இன்னைக்கு இஸ்ரேலுடைய வெளியுறவுத்துறை பாதுகாப்புத்துறை அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் வந்து என்ன சொல்றாருன்னா, டெஹ்ரான் நகரம் வந்து கம்ப்ளீட்டா பெய்ரூட் ஆக்கப்படும் அப்படின்னு சொல்றாரு. பெய்ரூட்னா லெபனான் தலைநகரத்தை வந்து எப்படி குண்டு போட்டாங்களோ அந்த மாதிரி வந்து டெஹ்ரான் முழுக்க நாங்க குண்டு வீசுவோம் அப்படிங்கறத சொல்றாரு. சிவிலியன் மீது குண்டு வீசுவோங்கிறத வெளிப்படையா பேசுறாங்க. இன்னைக்கு ஏபிசிக்கு கொடுத்த இன்டர்வியூல நெத்தன்யாகு நேரடியா வெளிப்படையா சொல்றாரு, அயத்துல்லா அலி கமேனிய சுப்ரீம் லீடரை அசாசினேட் பண்றதுக்கு தேவைன்னா நாங்க பண்ணுவோம் அப்படின்றது. ஸோ அதனால இப்போ இந்த ஒட்டுமொத்தமான போர்தந்திர முயற்சிகள்ங்கிறது, போர்தந்திர நடவடிக்கைகள்ங்கிறது இஸ்ரேல் வந்து கம்ப்ளீட்டா நியூ நார்ம்ஸை செட் பண்ணுது உலகம் முழுக்க. இது இஸ்ரேல் செட் பண்ற நியூ நார்ம்ஸ் நம்ம சொல்ல முடியாது. ஒட்டுமொத்தமா மேற்குலக நாடுகள் எல்லாருமே சேர்ந்து ஒரு நியூ நார்ம்ஸை செட் பண்றாங்க. இந்த இரண்டாம் உலக காலகட்டத்துக்கு இரண்டாம் உலக போர் காலகட்டத்துக்கு அப்புறம் உருவாக்கப்பட்ட எல்லா ட்ரீட்டி, எல்லா நியமங்கள் எல்லாத்தையுமே உடைக்கிற ஒரு முயற்சியா தான் வந்து அவங்க இன்னைக்கு பண்ற எல்லா விஷயங்களும் இருக்கு. ஸோ அதனால அவங்க ஒரு விஷயத்துல தெளிவா இருக்கிறத நம்மளால உணர முடியுது. எந்த எல்லைக்கும் போறதுக்கு தயாரா இருக்காங்க அப்படிங்கிறத உணர முடியுது. ஏன்னா எதெல்லாம் வந்து இவ்வளவு நாள் அவங்க வந்து உருவாக்கி வச்சிருந்தாங்களோ அதை எல்லாத்தையும் இன்னைக்கு அழிக்கிறதுக்கு தயாரா இருக்கிறாங்க, அழிக்கிறாங்க. அதுதான் அங்க முக்கியமானது. இஸ்ரேல் மாதிரியான ஒரு சின்ன நாடு, நம்ம ஏற்கனவே ஒரு முறை பேசும்போது சொல்லியிருந்தோம், ஒரு பொலிட்டிக்கல் ஸ்பேஸ குண்டு போட்டு தாக்குற அளவுக்கு, அதாவது இன்டர்நேஷனல் பொலிட்டிக்கல் ஸ்பேஸ குண்டு போட்டு தாக்குற அளவுக்கு ஸ்ரீலங்காவுக்கு அதிகாரம் எப்படி இல்லாம இருக்குமோ இல்லையோ அது மாதிரிதான் இஸ்ரேலுக்கும். இஸ்ரேலுங்கிற ஒரு சின்ன நாடு டிப்ளமேட்டிக்கலி பவர்ஃபுல் நாடு கிடையாது, எக்கனாமிக்கலி பவர்ஃபுல் நாடு கிடையாது. அந்த நாட்டுக்கு எல்லா விதமான விஷயங்களையும் பண்றதுக்கான உரிமை எப்படி கிடைக்குதுன்னா வெஸ்டர்ன் பேக்கிங்ல தான் கிடைக்குது. அப்போ வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எல்லாருமா சேர்ந்து திட்டமிட்டு நடத்துற விஷயங்கள், அவங்க எல்லாமே வந்து புது நாம்ஸை செட் பண்றாங்க. புது நாம்ஸை செட் பண்ணி இதுதான் இனிமே போரின் விதிமுறைகள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உலகத்துக்கு டிக்டேட் பண்றாங்க. ஸோ
இப்போ அதைதான் இன்னைக்கு அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. எக்ஸாம்பிள்ஸை செட் பண்றாங்க. எல்லாமே போர்ல இயல்புங்கிறத செட் பண்றாங்க. அதனுடைய ஒரு முயற்சி தான் வந்து இன்னைக்கு சுப்ரீம் லீடரை வந்து அசாசினேட் பண்றதுங்கிறது சரியான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நெத்தன்யாகு பேசுறாரு. ஸோ இதெல்லாம் முன்னாடி இந்த இந்த ஒட்டுமொத்த உலக ஒழுங்கு கட்டமைப்புல வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து முன்னாடி இல்லை. இப்ப எல்லாத்தையுமே புதுசா அந்த மாதிரி செட் பண்றாங்க. அப்ப எல்லாத்தையுமே உடைக்கிறதுக்கு தயாராயிட்டாங்க. எதையும் வந்து அவங்க கேர் பண்றதுக்கு தயாரா இல்லை. கன்சியூமர் குட்ஸை வந்து தீவிரவாத நடவடிக்கைக்கு பயன்படுத்துறாங்க, போருக்கு பயன்படுத்துறாங்க, எந்த வித முகாந்திரமும் இல்லாம போரை தொடுக்குறாங்க. போரை தொடுத்துட்டு கடைசியா போர் வந்து ஈரான் வந்து பதிலடி நடவடிக்கையில் ஈடுபடுறதுக்கு முன்னாடியே பிரான்ஸ், ஜெர்மனி போன்ற நாடுகள்லாம் சேர்ந்து கூட்டறிக்கை விடுறாங்க. ஈரானை வந்து கண்டிக்கிறாங்க. ஈரான் தாக்குதலை நடத்துறதுக்கு முன்னாடி கண்டிக்கிறாங்க. ஈரான் வந்து ரெஸ்ட்ரைன் பண்ணுங்கிறாங்க, எதுவும் பண்ணக்கூடாதுங்கிறாங்க. அடி வாங்கிட்டதுக்கு அப்புறம் ஈரான் வந்து பொறுமை காக்கணும், ரீஜனல் பிரச்சனை ஆயிடும், அது ரீஜியனுக்கு வந்து ரொம்ப பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும்னு சொல்லி அறிவுரை வேற வழங்குறானுங்க இந்த திருட்டு பசங்க. ஸோ அதனால இங்க எந்த நியமங்களையும் எல்லா நியமங்களையும் உடைச்சு புது நியமங்களை வந்து செட் பண்றானுங்க. ஸோ இதுக்கு வந்து அடாப்ட் ஆக வேண்டிய இடத்துலதான் ஈரான் வந்து தன்னுடைய ஸ்ட்ராட்டஜிக் பேஷன்ஸை விட்டுட்டு இன்னைக்கு ஒரு மூர்க்கமான சண்டைக்கு வந்து தயாராகி போயிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் அந்த பேக்ரவுண்ட்ல நடந்திருக்கு. இதுல என்ன விஷயம்னா, இது அடுத்த கட்டமா எதை நோக்கி போகுதுங்கிறதுக்கு சில சகிம்சைகள் வந்து தெரியுது. அதுலதான் நீங்க சொன்ன இந்த அமெரிக்காவில இருந்து உள்ளுக்கு வரக்கூடிய, அதாவது இந்த பகுதிக்கு தயாராகிட்டு இருக்கிற ரீஃபியூலிங் ஃபிளைட்ஸ், ஏற்கனவே இது அமெரிக்கா நடத்திட்டு இருக்கிற போர் தான். அமெரிக்காவினுடைய கட்டளையின் பேர்ல நடத்தப்படுற போர் தான். அமெரிக்கா பின்னிருந்து நடத்துது, நேரடியா இஸ்ரேலை வந்து அதுக்கு முகமா காட்டிக்குது. இப்போ அது நேரடியா அபிஷியலா இறங்குறதுக்கான முயற்சியில ஈடுபடுது. அதை வந்து தயார் நிலையில அது இருந்துகிட்டு இருக்கு, தயாரிப்பு பணிகள்ல வந்து ஈடுபட்டுக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி மேற்குலக நாடுகள் அது கூட இணைந்து இயங்குறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. அவங்களும் இப்போ வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்க இஸ்ரேலுக்கு. இஸ்ரேலுடைய தாக்குதலுக்காக போகக்கூடிய ஈரானியன் மிசைல்ஸை இன்டர்செப்ட் பண்றாங்க. ஜோர்டான் வந்து இன்டர்செப்ட் பண்ணுது, வெளிப்படையா பேசுது நாங்க வந்து இன்டர்செப்ட் பண்ணுவோம்னு. இந்த புதுசா வந்திருக்கிற சிரியாவினுடைய அல்ஜுலானி தீவிரவாதி இன்னைக்கு வெளிப்படையா சொல்றான், அதாவது சிரியாவினுடைய ஏர்ஸ்பேஸை பயன்படுத்தி ஈரானுடைய ட்ரோனை வந்து நீங்க வீழ்த்துறதுக்கு நான் அனுமதி கொடுக்குறேன்ட்டு. ஸோ அதனால இவங்க எல்லாருமா சேர்ந்து இந்த போரை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. ஸோ அதுதான் வந்து இவங்க எல்லாருமே வந்து இன்வால்வ் ஆகுறாங்க. எல்லாருமே எல்லாமே பண்றதுக்கு தயாரா இருக்கிறாங்க. துருக்கி எல்லாமே பண்றதுக்கு தயாரா இருக்கிறதா தான் நமக்கு தெரியுது. ஸோ இவ்வளவு ஒரு 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 கிரிட்டிக்கலான ஒரு காலகட்டம் வந்து இப்ப இன்னைக்கு இருக்கு. ஸோ இப்ப இந்த போருங்கிறது, இந்த ட்ரெஜெக்டரி, இது உலக போரா மாறுறதுக்கான எல்லா காரணங்களும் இந்த இந்த கான்ஃபிளிக்டுக்குள்ள இருக்கு. ஸோ இப்ப இதுக்குதான் ஈரான் வந்து தன்னுடைய நடவடிக்கைகளை, தன்னுடைய ஏவுகணை தாக்குதல் நடவடிக்கைகளை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுது. முதல்ல வந்து ட்ரூ ப்ராமிஸ் 1 and 2ல வந்து அவங்க பண்ணது வந்து தன்னுடைய பவரை வந்து எதிரிக்கு புரிய வச்சு அதன் மூலமா டிட்டர் பண்ணுங்கிறது. இன்னைக்கு அந்த எல்லை வந்து கடந்துருச்சு. ஸோ அந்த எல்லை வந்து இனிமே டிட்டர் பண்ணாது. இனிமே நீ என்ன பண்ணனாலும் அதற்கான பதிலடி இம்மீடியட்டா உனக்கு கிடைக்கும் அப்படிங்கறது மூலமா தான் வந்து டிட்டர் பண்ண முடியுங்கிற இடத்தை நோக்கி ஈரான் வந்து நகர்ந்திருக்கு. ஸோ இதுல என்னன்னா, ஈரான்கிட்ட இருக்கிற இந்த சொபஸ்டிகேட்டட் வெப்பனரி, அதாவது குறிப்பா வந்து ஏவுகணை தொழில்நுட்பம், அவங்களுடைய பேசஸ் வந்து எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு தெரியல. கிட்டத்தட்ட வந்து அப்ராக்சிமேட்லி வந்து எஸ்டிமேட் பண்றது என்னன்னா 300 பேசஸ் வந்து அவங்க வச்சிருக்கிறாங்க. ஏவுகணை தளங்கள், ஏவுகணை ஸ்டோரேஜ் பாயிண்ட்ஸ் 300 இடங்கள் நாடு முழுக்க வச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் வந்து இவங்களால கண்டுபிடிக்க முடியல. இவங்க ஏதோ வந்து 1-2ல வந்து தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க. அதுவுமே ஃபோர்ட்டிஃபைடு அண்டர் கிரவுண்ட் பேசஸ்ல தான் வந்து அவங்களுடைய ஏவுகணைகள் வந்து இருக்கு. அது இன்னும் குறிப்பா சொல்ல போனா 3 மீட்டர், அதாவது கீழே வச்சிருக்கிறதே 100 அடி, 100 மீட்டர், 150 மீட்டர் கீழே தான் வந்து அவங்களுடைய ஏவுகணைகளை வச்சிருக்கிறாங்க. அதை கடந்து அத ரூஃப் வந்து 3 மீட்டருக்கு வந்து கான்கிரீட் ரூஃப் போட்டுதான் வந்து அதை ப்ரொடெக்ட் பண்றாங்க. ஸோ அதனால எவ்வளவு பெரிய தாக்குதல் நடந்ததுனாலும் பாதிப்பு ஏற்பட முடியாத அளவுக்கு
ஃபோர்ட்டிஃபைட் பிளேசஸ்ல அவங்களுடைய மிசைல்ஸை வந்து அவங்க ஸ்டோர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனால அதெல்லாம் டிஸ்ட்ராய் பண்றதுக்கான வாய்ப்பு இல்லை. அவங்க வந்து வெளியில வந்து 1-2 இப்படி வச்சு இவங்களை சீட் பண்றதுக்காக வச்சிருக்கிற இடங்கள்ல தாக்குதல் நடத்துறாங்க. ஸோ அதுதான் அவங்களால பண்ண முடியுது. அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜிக் ஸ்டோரேஜ வெப்பனரி ஆர்சனலை வந்து இவங்களால எதுவும் பண்ண முடியலங்கிறது நமக்கு இப்போ இந்த தாக்குதல்கள்ல இருந்து தெரிய ஆரம்பிக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் தாக்குதல்ல ஈரான் வந்து பழைய ஓல்டு மாடல் வெப்பன்ஸை பயன்படுத்தி இருக்கு. அதையே வந்து எதிர்கொள்ள முடியல. போன தாக்குதல்ல அட்வான்ஸ் மெத்தட் இது அடுத்த கட்ட ஏவுகணைகளை வந்து ஏவி இருக்கு. அதுல கடுமையான பாதிப்புகளை செஞ்சிருக்கு. இன்னும் குறிப்பா சொல்ல போனா அவங்க நேற்று நடத்தின தாக்குதலை பொறுத்தளவுல யாரோ ஒரு முக்கியமான மிலிட்ரி செக்யூரிட்டி பர்சனை வந்து அவங்க அசாசினேட் பண்ணிட்டதா சொல்றாங்க. அதே போல ஸ்ட்ராட்டஜிக் லொகேஷன்ஸ், இன்னும் குறிப்பா சொல்ல போனா அவங்களுடைய ஃபோர்ட்டிஃபைடு கமாண்ட் சென்டர் இருந்த இடத்த வந்து தாக்குதல் நடத்தினதா சொல்றாங்க. அதுல வந்து ஒரு 4 பேரு இறந்துட்டதா இஸ்ரேல் வந்து ஒத்துக்கிட்டு இருக்கு. அது வந்து சிவிலியன் டார்கெட்ஸ்ன்னு சொல்லுது. ஆனா சிவிலியன் டார்கெட்ஸ் இல்ல, அது கமாண்ட் சென்டர் மக்கள் வாழும் பகுதியில தான் கொண்டு போய் இஸ்ரேல் வச்சிருக்கு. ஒட்டுமொத்த அவங்களுடைய செக்யூரிட்டி செட்டப்பையும் வந்து இது மக்கள் வாழும் பகுதியில தான் வந்து இஸ்ரேல் வச்சிருக்கு. இது நீண்ட நெடு நாட்களா இப்படிதான் வச்சிருக்கு இஸ்ரேல். இஸ்ரேல் வந்து தன்னுடைய ராணுவ உளவு நிறுவனத்தினுடைய தலைமையகத்தை வந்து ஹைலி டென்ஸ்லி பாப்புலேட்டட் ஏரியால கொண்டு போய் வச்சிருக்குது. அதே போல மினிஸ்ட்ரி ஆஃப் மிலிட்ரிய வந்து அதே மாதிரியான இடத்துலதான் வந்து அது கட்டி இருக்குது. எல்லா விஷயங்களையும் மக்கள் வாழக்கூடிய பகுதிகளில் தான் வந்து அது வச்சிருக்குது. ஜூயிஷ் மக்களுக்காக இருக்கக்கூடிய நாடுன்னு சொல்றது இஸ்ரேலு ஜூயிஷ் மக்களை கேடயமா பயன்படுத்தி இந்த மிலிட்ரி எக்யூப்மெண்ட்ஸை அங்கிருந்து காவர்ட்லி ஹேண்டில் பண்றாங்க. அது வந்து ரொம்ப கோழைத்தனமான ஒரு நடவடிக்கையா வந்து பண்றாங்க. ஸோ இப்போ இது எல்லாமே வந்து இஸ்ரேல்கிட்ட இருக்கிற பெரிய வீக்னஸ். இப்போ இஸ்ரேல் வந்து எதிர்கொள்ள முடியாது. இஸ்ரேல்கிட்ட வந்து அவ்வளவு பெரிய இஸ்ரேல் முதல்ல அவ்வளவு பெரிய நாடு கிடையாது. அவங்களுடைய ஒட்டுமொத்தமான சிஸ்டமும் அவங்க பதுக்கி வச்சிருக்கிற அந்த ஏவுகணைகள், உற்பத்தி பண்ணக்கூடிய நிறுவனங்கள், இது எல்லாமே வந்து ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளதான் எல்லாமே இருக்கு. இப்ப இது எல்லா இன்ஃபர்மேஷனும் ஈரான்கிட்ட வந்து இருக்கு. அதுதான் வந்து கிளியரா தெரியுது. அவங்க ஏர் டிஃபென்ஸ் எங்கெங்க இருந்து பேட்டரிஸ் இயங்குதோ அதை எல்லாத்தையும் தாக்குதல் நடத்துறாங்க. அதே போல அவங்களுடைய ஃபோர்ட்டிஃபைடு புதுசா மாற்றப்பட்ட கிரியா மாதிரியான டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியினுடைய ஒரு ஃபோர்ட்டிஃபைட் பிளேஸை வந்து தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க. நேற்றுக்கு செக்யூரிட்டி பர்சனல்ஸ் அதுல இறந்து இருக்கிறாங்க. அதே மாதிரி ஹைஃபால இருக்கக்கூடிய ஆயில் ரிஃபைனரியில தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க. ஹைஃபால இருக்கக்கூடிய ஹைஃபாங்கிறது முக்கியமான இடம். ஹைஃபால இருக்கக்கூடிய பவர் பிளான்ட்ல தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க. ஒட்டுமொத்தமா இஸ்ரேல்ல 3 இடங்கள்லயே என்னமோ வந்து ஆயில் ரிஃபைனரிஸ் இருக்கு. அஸ்தாத்லயே என்னமோ ஒண்ணு இருக்கு, ஒண்ணு வந்து இதுல ஹைஃபால இருக்கு. அதே மாதிரி இதுல வந்து இந்த பவர் பிளான்ட்ங்கிறது ஹைஃபால மட்டும்தான் இருக்கு. ஹைஃபால ஒன்னே ஒண்ணு வச்சிருக்கிறாங்க. அதுதான் ஒட்டுமொத்த நாட்டுக்கும் எலக்ட்ரிக்கல் சப்ளை வந்து கொடுக்குது. இப்போ ஹைஃபால கைய வச்சு ஒட்டுமொத்தமா முடிச்சாங்கன்னா அவங்களுடைய எலக்ட்ரிசிட்டி வந்து கம்ப்ளீட்டா கட் ஆகும். எந்த இதுவும் வந்து இயங்க முடியாது. அதே போல ரெஃபைனரிஸ்ல வந்து தாக்குதல் நடத்தினாங்கன்னா அவங்களுக்கு ஃபியூவல் வந்து ஃபிளைட்டுக்கு பயன்படுத்துற ஃபியூவல்ல இருந்து வீட்டுக்கு பயன்படுத்துற எதுவுமே வந்து அவங்க பயன்படுத்த முடியாது. கார்களுக்கு தேவையான பெட்ரோல் வந்து பயன்படுத்த முடியாது. ஸோ இது எல்லாமே கம்ப்ளீட்டா அவங்களை கிரிப்பிள் பண்ணிடும். எக்கனாமிக்கலி கிரிப்பிள் பண்ணிடும், மிலிட்டரியில கிரிப்பிள் பண்ணிடும். ஸோ அதெல்லாம் கடந்து இவங்க வந்து இந்த போரை வந்து ரொம்ப ரிஸ்கான ஒரு போரை வந்து இவங்க ஆரம்பிச்சிட்டாங்கிறது தான் இன்னைக்கு தெரியுது. அதுதான் நான் சொன்னேன், புலிவால பிடிச்சிருக்கிறாங்க, அதை விடவும் முடியாது, சண்டையும் நடத்த முடியாது அப்படிங்கிற ஒரு இடத்தை நோக்கி இன்னைக்கு இஸ்ரேலினுடைய நிலைமை வந்து போயிருக்கு. ஏன்னா 2 நாட்களா மிரட்டல் விடுறாங்க, ஆனா உள்ளுக்கு நுழைய முடியல ஈரானுக்குள்ள. பெரிய அளவுக்கு அவங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து செம ஸ்ட்ராங்கா ஒர்க் ஆகுது இப்போ. அதே போல உள்ளூர்ல இருந்தா இவங்க பண்ண எல்லா தகுடு திட்ட வேலைகளையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. அதனால உள்ளூர்ல இருந்தும் பெரிய அளவுக்கு சபட்டாச் நடவடிக்கைகளையும் ஈடுபடுறதுக்கு கஷ்டம். இன்னும் கொஞ்சம் பண்ணுவாங்க, இன்னும் புதுசா வந்து ட்ரிக்கா வந்து வேற ஏதாவது கிரியேட்டிவா பயன்படுத்துவாங்க. ஸோ இதெல்லாம் பண்ணலாம். ஆனா அதெல்லாம் பண்ணி இந்த போரை வந்து அணுக முடியாத ஒரு நிலையில தான் இன்னைக்கு இஸ்ரேல் வந்து சிக்கியிருக்கு. இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா அமெரிக்கா வந்து உடனடியா நேரடியா வரணும்,
உதவி பண்ணா மட்டும் பத்தாது, நேரடியா வந்தாதான் வந்து அவங்களுடைய ஃபார்டோங்கிற அந்த எனர்ஜி நியூக்ளியர் ஃபெசிலிட்டி இருக்கக்கூடிய இடத்த வந்து அழிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஃபார்டோங்கிற நியூக்ளியர் ரியாக்டர் இருக்கிற பகுதியில ஏற்கனவே ஐஏஇஏ உடைய தலை டைரக்டர் வந்து அவன் ஒரு ஸ்பை தான், இஸ்ரேலோட ஸ்பையா தான் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். அவனே சொல்றான் 800 மீட்டர் கீழே வந்து அவங்களுடைய இதை வந்து வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. 800 மீட்டர் கீழே இருந்ததுன்னாக்க வாய்ப்பே கிடையாது நீங்க அழிக்கிறதுக்கு. ஸோ அப்படி அழிக்கணும்னாலும் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஜிபியு பங்கர் பஸ்டர் பாம்ஸ் இதெல்லாம் பயன்படுத்தணும். அப்படி பயன்படுத்தணும்னா உங்களுடைய ஃபிளைட் நேரடியா பக்கத்துல போகணும், அப்பதான் அதெல்லாம் பயன்படுத்த முடியும். ஸோ அதுக்கான வாய்ப்பும் இஸ்ரேல்கிட்ட இல்லை, அந்த அளவுக்கு கெப்பாசிட்டியும் இஸ்ரேல்கிட்ட இல்லை. இன்னைக்கு அமெரிக்கா வந்து இன்னொரு பக்கம் போரை நடத்திட்டு இருக்கு. அதனால அங்க இருக்கிற எல்லா ஏர் டிஃபென்ஸ்ல இருந்து மிசைல்ஸ்ல இருந்து எல்லாத்தையும் வந்து இன்னைக்கு ரீடைரக்ட் பண்றாங்க இஸ்ரேலுக்கு. ஸோ இது எல்லாத்தையும் பண்ணாலும் இஸ்ரேல் வந்து அடுத்த 2-3 நாளைக்கு கூட தாக்கு பிடிக்க முடியாத நிலையில தான் இன்னைக்கு இருக்கு. ஏன்னா இஸ்ரேலுக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா அதனுடைய ஸ்ட்ராட்டஜிக் டெப்த்துங்கிறது ரொம்ப கம்மி. அது ஒரு சின்ன நாடு, ஜியாலஜிக்கல் லொகேஷன் வந்து ரொம்ப சின்னது. அது எல்லாமே மக்கள் வாழக்கூடிய பகுதிகளில் தான் அது எல்லாத்தையும் வந்து கொண்டு வந்து வச்சிருக்கு. இப்போ அடிக்க ஆரம்பிச்சாங்கன்னா, அதெல்லாம் முடிக்கணும்னு சொல்லி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இஸ்ரேல் வந்து அதுக்கப்புறம் எதிர்கொள்ள முடியாத நிலையில இருக்கு. ஏன்னா இஸ்ரேலினுடைய ஏர் டிஃபென்ஸும் கம்ப்ளீட்டா அழிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதே போல அது இன்னெஃபெக்டிவா போயிட்டு இருக்கு. ஏன்னா ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸ் பயன்படுத்தும் போது ஏர் டிஃபென்ஸ் எந்த மாற்றத்தையும் வந்து அதுல ஏற்படுத்த முடியாம இருக்கு. ஏன்னா பயங்கர ஸ்பீடா வரக்கூடிய ஏவுகணைகள் ஈரானுடைய ஏவுகணைகள். ஸோ அதனால இதெல்லாம் எதிர்கொள்ள முடியாத நிலையில இருக்கு. இது ஒன்ஸ் வந்து இந்த ஏர் டிஃபென்ஸ் கம்ப்ளீட்டா இஸ்ரேல்ல வந்து காலி ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் எப்ப நினைக்குதோ அப்பெல்லாம் வந்து ஈரான் வந்து தாக்குதல் நடத்தலாம். எதுவும் பண்ண முடியாது. ஈரான் தாக்குதல் நடத்துனுச்சுன்னா சிட்டி அழியறதை தவிர வேற வழி கிடையாது. ஒட்டுமொத்த இஸ்ரேல் என்டிட்டியுமே வந்து அழியறது தவிர வேற வழி கிடையாது. அவ்வளவு பவர்ஃபுல்லான வெப்பன்ஸை வந்து ஈரான் வந்து பயன்படுத்துது, அது வச்சிருக்குது. அதே நேரத்துல இஸ்ரேலால ஈரானுக்குள்ள போய் என்ன மாதிரியான தாக்குதல்களை இனிமே பண்ண முடியும்னா அகைன் வந்து அவங்களுடைய ஏர் டிஃபென்ஸை ரொம்ப ஸ்ட்ராங்கா வச்சிருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா பெரிய அளவுக்கு அவங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் இது வரைக்கும் பயன்படுத்தப்படலைங்கிறாங்க. ஏன்னா அதெல்லாம் வந்து பேக்கப் பிளானுக்காக வச்சிருக்கிறாங்க. அமெரிக்கா கூட போர் வரும் அப்படிங்கிறத அவங்க உறுதியா நம்புறாங்க. என்ன சொல்ல போனா மேற்கத்திய நாடுகளுக்கும் ஈரானுக்குமான போரா இது வந்து விரிவடைஞ்சு போகுங்கிறத அவங்க முழுமையா நம்புறாங்க. அதுதான் அவங்களுடைய ஐஆர்ஜிசி கமாண்டர்ஸ் சொல்றாங்க. அப்படி போர் வருங்கிற இடத்தை நோக்கி நகர்றதுனால அவங்க எல்லாத்தையும் வந்து ஸ்ட்ராட்டஜிக்கா பிளான் பண்ணி தான் வந்து கால்குலேட் பண்ணி ஒர்க் பண்றாங்க. அதனாலதான் லிமிட்டடான ட்ரோன்ஸ், லிமிட்டடான ஏவுகணைகளை வந்து இன்னைக்கு பயன்படுத்திட்டு இருக்காங்க. பழைய ஜெனரேஷனல் இதை வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க ஏவுகணைகளை. ஸோ இதெல்லாத்தையும் பண்ணி இஸ்ரேலை வந்து பெரிய பாதிப்புக்கு உள்ளாக்குறாங்க. இஸ்ரேலால எதிர்கொள்ள முடியல. இன்னைக்கு கத்தி கதற வேண்டிய நிலையில இருக்கிறாங்க. நேரம் அமெரிக்கா கிட்ட போய் எப்படியா இருந்தாலும் நீ வந்து ஜாயின் பண்ணு அப்படின்னு சொல்லி கெஞ்ச வேண்டிய நிலையில இருக்கிறாங்க. இன்னைக்கு கெனசெட்டினுடைய உறுப்பினர் ஒரு பெண்மணி வந்து நேரடியாவே சொல்லியிருக்கிறாங்க, இஸ்ரேலுக்கு ஆதரவா அமெரிக்கா நேரடியா போர்ல இறங்கணும் அப்படிங்கிறத. நான் அமெரிக்கன் சொசைட்டிக்குள்ள மிகப்பெரிய அச்சத்தை, அதாவது இஸ்ரேல் சொசைட்டிக்குள்ள மிகப்பெரிய அச்சம் வந்து உருவாகிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து எதிர்கொள்ள முடியாத ஒரு நிலையில இருக்கு. ஏற்கனவே 2 வருஷம் போர் நடந்திருக்கு. 2 வருஷம் பல நாடுகள் மீது இஸ்ரேல் வந்து போரை நடத்தி இருக்குது. அதுலயே எக்ஸாஸ்ட் ஆகிருக்கிறாங்க அந்த ராணுவ வீரர்கள். தொடர்ந்து வந்து இந்த எக்ஸாஸ்டன் வந்து நீடிச்சுக்கிட்டே போறதுக்கான வாய்ப்பு இல்லை. அது மட்டும் இல்ல, ஏற்கனவே எக்கனாமிக் பிரச்சனை இருக்கு. அவங்க ரொம்ப குறுகிய நிலப்பரப்பா இருக்கிறாங்க. எந்த இடத்த வேணாலும் தாக்குதல் நடத்த முடியும். டெல்லவியூக்குள்ள தாக்குதல் நடத்தினா பெரும்பாலும் மக்கள் வந்து வெளியேறதை தவிர வேற வழி கிடையாது. எல்லாருமே செட்டிலர்ஸ், எல்லாரும் வெளியேறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கே தவிர அவங்க வந்து தொடர்ந்து அங்க நிலையா நிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ ஸ்ட்ராட்டஜிக் மிஸ்டேக்கை வந்து இஸ்ரேல் இந்த போரை பொறுத்தளவுல பண்ணிருக்குங்கிறத நம்மளால கிளியரா பார்க்க முடியும். இந்த ஸ்ட்ராட்டஜிக் மிஸ்டேக் தான் இன்னைக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலா இருக்கு. ஏன்னா இந்த ஸ்ட்ராட்டஜிக் மிஸ்டேக்ல இருந்து இஸ்ரேலை காப்பாற்றணும்னா அமெரிக்கா போருக்குள்ள வர வேண்டிய கட்டாயம் இருக்கு. ஸோ அமெரிக்கா போருக்குள்ள வந்துச்சுன்னா இது உலக போரா மாறுறதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு ஈரானை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு பல நாடுகளுக்கு இருக்கு.
குறிப்பா சொல்ல போனா பாகிஸ்தான் போன்ற நாடுகளுக்கு ரொம்ப அதிக அளவிலான பொறுப்பு இருக்கு. ஏன்னா இது போறது வந்து நியூக்ளியர் வெப்பனை நோக்கி போகுது. இந்த போர் நியூக்ளியர் வெப்பன் வந்து பயன்படுத்துறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறதா தான் இன்னைக்கு நம்மளால பார்க்க முடியுது. அந்த நார்ம்ஸை வந்து செட் பண்ணிட்டு இருக்கு இஸ்ரேல். நியூக்ளியர் ரியாக்டர் மீது தாக்குதல் நடத்திட்டு இயல்பா வந்து தாக்குதல் நடத்தி அதுல வந்து ரேடியேஷன் உருவாயிருக்குன்னு சொல்ற அளவுக்கு நார்மல் பண்ணிருக்கிறாங்க. ஸோ இந்த அளவுக்கு நார்மலைசேஷன் பண்ணி ஒரு அணு ஆயுத போரை வந்து மக்கள் மத்தியில நார்மலைஸ் பண்ணிட்டாங்க. இதுதான் ஈரானுக்கு இதுல ரஷ்யாவுக்கு எதிரான போர் நடவடிக்கையில இதை தான் நார்மலைஸ் பண்ணாங்க. நம்ம பேசவே கூடாத விஷயங்கள் எல்லாத்தையும் இன்னைக்கு பேசுற மாதிரி கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த அளவுக்கு இயல்பானதா மாத்தி இருக்கிறாங்க. நம்மளுடைய சாவை பத்தி நம்ம இப்ப பேசிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு நிலையை வந்து இன்னைக்கு உருவாக்கி இருக்கிறாங்க. ஸோ இந்த அளவுக்கு நார்மலைஸ் பண்ணியிருக்கிறாங்க இந்த அணு ஆயுத ஹாலோகாஸ்ட. ஸோ இது வந்து அதை நோக்கி தான் போகுதுங்கிறதையும் அவங்க எக்ஸ்பிளிசிட்டா சொல்றாங்க. என்ன சொல்ல போனா அயத்துல்லா கமேனியை கொன்னுட்டா என்ன ஆகும், அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கறதெல்லாம் வந்து அவங்க சிந்திக்கிறதுக்கு தயாரா இல்லை. எதை வேணாலும் பண்ணலாங்கிற இடத்த நோக்கி நகர்ந்து அந்த அளவுக்கு டெஸ்பரேட்டா இருக்காங்க. அந்த அளவுக்கு இந்த எம்பையர் வந்து டெஸ்பரேட்டா இருக்கு. ஏன்னா அது அழிவை நோக்கி போயிட்டு இருக்கு. அதை காப்பாத்துறதுக்கான வழிமுறைகள் தெரியாம டெஸ்பரேட் முயற்சிகள்ல ஈடுபடுது. எல்லா டூலையும் பயன்படுத்துது. எதெல்லாம் வந்து தவிர்க்கப்பட வேண்டிய டூலோ, எதெல்லாம் வந்து சமூகத்துல ஒரு நம்பிக்கை இழப்பை ஏற்படுத்துமோ அந்த டூலை எல்லாத்தையும் இன்னைக்கு அமெரிக்கன் எம்பையர் வந்து பயன்படுத்துது. இந்த இந்த ரேபிஸ் டாக வந்து திறந்து விட்டு என்ன வேணாலும் நீ பண்ணுங்கிற அளவுக்கு அனுமதிக்குது. ஸோ அந்த அளவுக்கு டெஸ்பரேஷன்ல வந்து அமெரிக்கன் எம்பையர் இருக்கு. ஒட்டுமொத்த வெஸ்டர்ன் எம்பையர் இருக்கு. இந்த வெள்ளைக்காரங்களுடைய பேரரசுங்கிறது இன்னைக்கு அந்த மாதிரியான ஒரு இடத்துல நிக்குது. ஏன்னா இந்த பேரரசு அழிவை நோக்கி போயிட்டு இருக்கு. அதை தவிர்க்கவே முடியாத இடத்தை நோக்கி போயிட்டு இருக்கு. ஸோ இப்படியான இடத்துல இதை எதிர்க்க வேண்டிய இடமா வந்து நாடுகளா வந்து பல நாடுகள் வந்து இன்னைக்கு வர வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறாங்க. அதுல ஒண்ணு அருகில் இருக்கக்கூடிய எல்லையை வந்து ஷேர் பண்ணக்கூடிய பாகிஸ்தான் அணு ஆயுதம் இருக்கு. பாகிஸ்தான் வந்து வெளிப்படையா பேசுது, ஈரான் மீது அணு ஆயுத தாக்குதல் நடத்தப்பட்டுச்சுன்னா, தேவை ஏற்பட்டுச்சுன்னா எங்களுடைய அணு ஆயுதத்தை பயன்படுத்துறதுக்கு நாங்க தயங்க மாட்டோம். ஈரானுக்கு என்ன உதவி கேட்டதுனாலும் இதை ஈரானுக்கு பண்ணுவோம் அப்படிங்கிற இடத்தை நோக்கி நகர்ந்திருக்கிறாங்க. இதுல இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இருக்கிற இந்த முரண்பாடுங்கிறது, இந்த சண்டை எதிரி நிலைப்பாடுங்கிறது இந்த கான்ஃபிளிக்ட்ல எதிரொலிக்குது. ஏன்னா இந்தியா வந்து இஸ்ரேலுக்கு ஆதரவான நிலைப்பாட்டுல இருக்குங்கிறது தெரிஞ்ச உடனே பாகிஸ்தான் வந்து ஈரானுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்து இன்னைக்கு நகர ஆரம்பிக்குது. பெரிய அளவுக்கு ஒரு 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 ஜியோபொலிட்டிக்கல் பார்ட்னர்ஷிப்பை வந்து உருவாக்குது, பாகிஸ்தான் வந்து உருவாக்குது. இதுல நேரடியா சைனா வந்து வெளிப்படையா பேச ஆரம்பிச்சிருக்கு. இஸ்ரேல் நடத்துறது மிகப்பெரிய இல்லீகல் போரு, அன்ப்ரொவோக்டு வார வந்து இஸ்ரேல் பண்ணுது. அதுலயும் குறிப்பா வந்து அணு ஆயுத உலைகள் மீதான தாக்குதல்ங்கிறது எல்லா ரெட் லைனையும் கிராஸ் பண்ண ஒரு நிகழ்வு. அதை நம்ம அனுமதிக்க முடியாது அப்படிங்கிறத வெளிப்படையா பேசுது. செக்யூரிட்டி கவுன்சில்ல கடுமையான வாதங்களை வந்து ரஷ்யாவும் சைனாவும் வந்து வெளிப்படையா வைக்கிறாங்க. இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கான வாதங்கள் வந்து இன்னைக்கு வைக்கப்படுது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு 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 அணிசேர்க்கை வந்து ஜியோபொலிட்டிக்ஸை பொறுத்தளவுல நடக்க ஆரம்பிக்குது. ஸோ இது எல்லாமே எந்த எந்த திசையை நோக்கி பயணிக்குதுன்னா ஒரு குளோபல் போரை வந்து வெரி இம்மினண்டா இருக்கிற மாதிரி தான் நமக்கு காமிக்குது. ஸோ ரஷ்யா இந்த வாரம் வந்திருக்கணும். ஏன்னா அவங்க ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப்பு ஒப்பந்தம் வந்து கையெழுத்து போட்டிருக்காங்க. ஐ திங்க் வந்து நேத்து தான் ஈரானியன் பார்லிமெண்ட் வந்து அதை அப்ரூவ் பண்ணியிருக்கு. ஸோ இனிமே வந்து ரஷ்யாவினுடைய நடவடிக்கைகள் வந்து வேறு விதமா இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஏன்னா ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் உள்ள போயிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கத்துல அந்த அணிங்கிறது எல்லாமே பண்றதுக்கு தயாரா இருக்குங்கிறத காமிக்குது. ஸோ இப்படி வந்து ரெண்டு அணிகள் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜிக் முக்கியமான லொகேஷன்ல நடக்கிற இந்த சண்டைங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு சென்சிட்டிவான ஒரு லொகேஷன்ல இந்த பிரச்சனை நடக்குது. இதுல சிவிலைசேஷனல் வாராவும் இந்த இடம் வந்து மாறிக்கிட்டு இருக்கு. ஏன்னா இந்த இடம்ங்கிறது உலகத்தினுடைய புராதனமான மதங்கள் உருவான இடம். ஸோ சிவிலைசேஷன் உருவான இடங்கள்.
ஆரம்ப கட்ட சிவிலைசேஷன் வந்து உருவான இடங்கள் தான் இப்ப சண்டை நடக்கிற இடங்கள் எல்லாமே. பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் வரலாறு கொண்ட இடங்கள் வந்து இன்னைக்கு இருக்கிற இடங்கள். எல்லா சிவிலைசேஷனும் கிட்டத்தட்ட உருவான இடமாவும் நம்ம சொல்லலாம் இந்த இந்த இடத்த. ஸோ அந்த மாதிரியான ஒரு சிவிலைசேஷனல் உருவாக்கம் இடம்பெற்ற இடத்துல, ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்டான இடத்துல, உலகத்தினுடைய வர்த்தகத்தினுடைய மையமா இருக்கக்கூடிய இடம். இந்த தளத்து, அதாவது கடல் வழியிலையும் நிலவழியிலையும் மையமா இருக்கக்கூடிய இடம். உலகத்தினுடைய எனர்ஜி தேவைகளை பூர்த்தி பண்றதுக்கான எல்லா விதமான ரிசோர்சஸும் இருக்கக்கூடிய இடம். ஸோ இப்படி முக்கியமான இடம் இந்த இடம். இன்றைய பொருளாதார கட்டமைப்பினுடைய அடிநாதமா இருக்கக்கூடிய இடமாவும் இந்த இடம் வந்து இருக்கு. ஸோ இப்படியான ஒரு இடத்துல இந்த மாதிரியான ஒரு மூர்க்கத்தனமான ஒரு நாட்டை உருவாக்கி இந்த பகுதி மக்களை எல்லாத்தையும் வந்து டிஸ்ட்ராய் பண்றதுக்கான நடவடிக்கையில எம்பையர் வந்து ஈடுபடும் போது இது மிகப்பெரிய சிக்கலை தான் வந்து உருவாக்கிட்டு இருக்கு. ஸோ அப்படியான இடத்துலதான் இந்த நாடுகள் எல்லாமே இந்த அணிசேர்க்கைக்குள்ள ஈடுபடுறதையும் நம்மளால பார்க்க முடியுது. ஈரான் வந்து தெளிவா இருக்கு. ஈரான் வந்து இதுல அணிசேர்க்கைக்குள்ள போறதுக்கு தயாரா இல்ல. ஈரான் வந்து தனிச்சு நின்று இந்த சண்டை நடத்துறதுக்கு தயாரா இருக்கு. அதே நேரத்துல அவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து வரும்போது ஈரான் வந்து என்ன மாதிரியான நிலைப்பாட்டை எடுக்குங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் நீங்க பாத்தீங்கன்னா இந்த போருங்கிறது இவங்க சொன்ன விஷயங்கள், ஐஆர்ஜிசியினுடைய செய்தி, அதே போல ஈரான் நடத்துற நிகழ்வுகள். ஏன்னா இஸ்ரேலால தாக்கு பிடிக்க முடியாது. இஸ்ரேல்கிட்ட ஏர் டிஃபென்ஸ் கிடையாது. ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ட் நெகவ் டிசர்ட்ல நேற்றுக்கு நடத்தின தாக்குதல்ல அவங்களுடைய ஏர் டிஃபென்ஸே அவங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் அழிக்கிற சம்பவமும் இடம்பெற்றுச்சு. அதுக்கு வந்து அவங்க வேற ஒரு டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் உள்ள ஒரு விஷயத்த வந்து பண்ணோம், அதனால இது நடந்ததுன்னு சொல்லிட்டு ஐஆர்ஜிசி சொல்லுது. ஸோ அதனால உங்களுடைய சுப்பீரியாரிட்டி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வெப்பன்ஸ் அது எல்லாமே இவங்களுக்கு எதிராகவே திருப்பப்படுது. ஸோ அந்த அளவுக்கு சோபஸ்டிகேட்டடான தாக்குதல்கள் வந்து இன்னைக்கு போர்க்களத்துல நடக்குது. ஸோ இது எல்லாத்தையும் பார்க்கும்போது இவங்களால தாக்கு பிடிக்க முடியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இது ஒரு சின்ன நாடு, ஏற்கனவே 2 ஆண்டுகள் போரை வந்து எதிர்கொண்டுட்டு இருக்கு. ஏற்கனவே இந்த மக்களே வந்து இண்டிஜினியஸ் பாப்புலேஷன் கிடையாது, இவங்க எல்லாருமே செட்டிலர்ஸ். அதே போல இது இந்த பகுதியில தனிச்சுதான் இருக்கு. அமெரிக்காவினுடைய கரங்கள் வந்து இதை பாதுகாத்துக்கிட்டு இருக்கு. பக்கத்துல இருக்கக்கூடிய துரோகிகள் வந்து இதை பாதுகாத்துக்கிட்டு இருக்கானுங்க. ஸோ இதெல்லாம் கடந்து, ஆனா மக்கள் பாதுகாக்கல. மக்கள் வந்து இதுக்கு எதிராக இருக்காங்க. இந்த பகுதியினுடைய மக்கள் முழுக்க இதுக்கு எதிராக இருக்காங்க. ஸோ இப்படியான ஒரு நிலையில இந்த நாடு தொடர்ந்து இந்த போரை எதிர்கொள்றதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனா ஈரானால தொடர்ந்து இந்த போரை வந்து எதிர்கொள்ள முடியும். ஈவன் வந்து நீங்க அணு ஆயுதமே ஈரானுக்கு எதிராக பயன்படுத்திட்டாங்களோ அடுத்து நடக்க போற நிகழ்வு என்னவா நடக்க போகுது, அடுத்து என்ன நடக்கும் இந்த பகுதி அப்படின்னாக்கா அது மோசமானதா தான் இருக்கும். இன்னும் சொல்ல போனா ஈரான் வந்து அடுத்த சில வாரங்கள்லயோ இல்ல சில நாட்கள்லயோ வந்து அணு ஆயுதத்தை ப்ரொடியூஸ் பண்றதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. அப்படி ப்ரொடியூஸ் பண்ணிட்டா ஈரான் வந்து இஸ்ரேலை வந்து அழிக்காம விடாது. ஸோ இப்படி எல்லாம் வந்து இந்த இந்த இடமே வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு நியூக்ளியர் ஹாலகாஸ்ட் நோக்கி போயிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு மோசமா போயிட்டு இருக்கு. இதுக்கு எல்லாத்துக்குமே அடிப்படை காரணம் இந்த ஆதிக்க வெறி தான். அமெரிக்கன் எம்பையரினுடைய ஆதிக்க வெறி. அந்த ஆதிக்க வெறிக்கு இந்த பகுதி பலி கொடுக்கப்படுது. இப்படி வரும்போது உலக போருங்கிறது இங்க ஆரம்பிக்கிறதுக்கான எல்லா கூறுகளும் இருக்கு. எல்லாம் அதை நோக்கி தான் நகர்ந்துகிட்டு இருக்கு. ஸோ அப்படிதான் நம்ம இதை வந்து பார்க்க வேண்டியிருக்கு. ஓகே, ஓகே தோழர். இதுல வந்து நான் இதுல இன்னும் ஒன்று நான் கேட்கணும்னு நினைச்சது என்னன்னா, இன்னைக்கு வந்து G7 நாடுகள் வந்து ஒரு இது சொல்லியிருக்கு. அது கிட்டத்தட்ட நீங்க இந்த கோட் பண்ணி தான் சொல்லியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஈரான் வந்து எக்காரணம் கொண்டும் அணு ஆயுதம் வச்சுக்க கூடாது அப்படின்னு G7 சொல்லியிருக்கு. அதே போல வந்து நாங்க எப்பவுமே இஸ்ரேல் கூட ஆதரவா இருப்போம் அப்படின்னு. நீங்க சொன்ன மாதிரி இது வந்து யூரோப் வெர்சஸ் ஈரான் அப்படின்னு தான் போகுது. இன்னொன்று வந்து இன்னும் ஏதோ ஒரு இடத்துல நான் பார்த்தேன், நீங்க வந்து ஈரானை விலை விட்டுட்டீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்து நேரடியா அடுத்து வந்து ரஷ்யாவும் சைனாவும் தான். இது வந்து ஏதோ போற போக்கெல்லாம் கிடையாது. இதோ இவங்க பண்ணியிருக்கிற டிசைனே மேப்பே இதுதான். ஈரான் விழுந்துச்சுன்னா அடுத்து வந்து ரஷ்யா, அடுத்து சைனா. அதனால இவங்க 2 பேரும் வந்தே ஆகணும் அப்படிதான் சொன்னாங்க. ஸோ இதுல சைனாவுடைய ரோல் என்னவா இருக்கும்னு எதிர்பார்க்குறீங்க? ஏன்னா சைனா வந்து பேசுறதெல்லாம் சரி.
நாங்க எப்பவுமே ஈரான் கூட ஆதரவா இருக்கோம் அப்படின்னு சொல்றது பேசுறது எல்லாம் சரி. பிசிக்கலா என்ன பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அதே போல இன்னும் ஒரு தகவலையும் நான் சேர்த்து சொல்லணும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, 2 நாளைக்கு முன்னாடி வந்து ஐ திங்க் நேத்து அல்லது முந்தா நேத்துன்னு நினைக்கிறேன். சைப்ரஸ் நாட்டினுடைய அ பிரதமர், அதிபர் அவர் வந்து நான் வந்து நெத்தனியாட்ட பேச போறேன் இன்னைக்கு. இமிடியேட்டா நான் பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. எதுக்காக அத சொன்னாரு அப்படின்னா, அதுக்கு பிஃபோரா நீங்க பார்க்க வேண்டியது, அ செக்யூரிட்டி கவுன்சில் கூட்டத்துல வச்சு ரஷ்யா நேரடியாவே இங்கிலாந்துக்கு மூஞ்சிக்கு நேராவே சொல்லுது. அவங்க வந்து அவங்களுடைய விஞ்ஞானிகள ஈரான் விஞ்ஞானிகள கொலை பண்ணதா இருந்தாலும் சரி, அவங்க தளபதிகளை கொலை பண்ணதா இருந்தாலும் சரி, முக்கியமா வந்து அணு உலைகள் மேல தாக்குதல் நடத்துறதா இருந்தாலும் சரி, இது எல்லாத்துக்கும் இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த போர் விமானங்களும் உதவி இருக்கு. நீங்க போய் தாக்குதல் நடத்திட்டு திருப்பி வந்து அத ஹால்ட் பண்ணி ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு சைப்ரஸ்ல உங்களுடைய இடத்த தான் குடுத்துருக்கிறீங்க. அப்படின்னு நேராவே சொல்ட்டாரு. சொன்ன உடனே அவங்க வந்து, இல்ல, இல்ல நீங்க தப்பா சொல்றீங்க. அப்பல்லாம் ஒண்ணும் கிடையவே கிடையாது. நீங்க பொய்யெல்லாம் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி மழுப்புறாங்க. ஆனா அது உலகத்துக்கே தெரியும் அவங்க தான் பண்ணாங்க அப்படின்னு. இப்போ சைப்ரஸ் நாட்டினுடைய அதிபர் வந்து நேத்து பேசியிருக்காரு. என்ன பேசுனாருன்னு தெரியல. ஆனா இத நான் எப்படி ஃபீல் பண்றேன்னா, ஈரான் சொன்ன மாரி, நாங்க தாக்குதல் நடத்தும்போது யாரெல்லாம் இஸ்ரேலுக்கு உதவுறீங்களோ, அவங்க மேல நாங்க திருப்பி தாக்குதல் நடத்துவோம் அப்படின்னு ஈரான் சொன்னத நான் இப்படியும் பார்க்கிறேன். ஈரானுடைய மிசைல்கள் சைப்ரஸ் வரைக்கும் போறதுக்கான எல்லா வாய்ப்புகள் இருக்கு. அதுக்குண்டான கேப்பபிலிட்டி அவங்க கையில இருக்குது. அவங்க இமிடியேட்டா அ கத்தாரு, அ யுஏஇ, சவுதியில தாக்குதல் நடத்துறாங்களோ இல்லையோ, இமிடியேட்டா சைப்ரஸ்ல நடத்திட்டு சிம்பிளா உட்கார்ந்துக்குவாங்க. அப்பதான் நான் யோசிக்கிறேன். இமிடியேட்டா அங்க நடத்துனாங்க அப்படின்னா, அடுத்து வந்து இவங்க எல்லாமே ஆஃப் ஆயிருவாங்க அப்படின்னு யோசிக்கிறேன். ஏன்னா, இங்கிலாந்த வந்து இது ரொம்ப விவரமா இங்கிலாந்து வந்து பின்னாடி மறைஞ்சுக்குது எல்லாத்துக்கும் முன்னாடியும். எல்லாருமே நம்ம எல்லாம் நினைச்சுட்டு வெளில இருந்து பார்க்குற எல்லாருக்கும் என்ன தெரியுது? அமெரிக்கா நடத்துது. அமெரிக்காவோட சேர்ந்து இவங்களும் சேர்ந்து நடத்துறாய்ங்க அப்படின்றது தான் உண்மை. அதான் நான் பார்க்குறேன். இதுல வந்து சைனாவோட ரோல் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க தோழர்? முக்கியமா. 2மே வந்து முக்கியமான விஷயம். என்னன்னா, சைப்ரஸ் தளம் வந்து இன்னும் சைப்ரஸ் வந்து ஒரு முழுமையான விடுதலை அடைஞ்ச நாடு கிடையாது. சைப்ரஸ் விடுதலை ஆகும்போது அதோட தளத்த வந்து புடிச்சுக்கிட்டு தான் கிட்டத்தட்ட 3ல ஒரு பகுதிய வந்து புடிச்சு வச்சிருக்குது அ பிரிட்டன். ஸோ அதோட இன்னமும் வந்து அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு காலனியா தான் இருக்கு. சைப்ரஸ் வந்து அந்த எந்த முடிவும் எடுக்க முடியாது. பிரிட்டன் தான் வந்து அந்த பகுதிய வந்து கம்ப்ளீட்டா சாவரினா ரூல் பண்ணுது. ஸோ அதனால அந்த பகுதிங்கிறது பிரிட்டனால் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதி. அப்படிதான் வந்து அந்த பகுதி இருக்கு. இப்ப இங்க இந்த ஒட்டுமொத்த போருமே எங்க இருந்து நடத்தப்படுதுங்கிறதுலயே ஒரு பெரிய சந்தேகம் இருக்கு. இன்னும் சொல்லப்போனா இந்த பகுதியில இருக்கக்கூடிய எல்லா பேஸஸும், ரேடார்ஸும் இந்த ஏவுகணைகள தடுக்கிறதுக்காக பயன்படுத்தப்படுது. இன்னும் சொல்லப்போனா குறிப்பா சொன்னா, ஈரான் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு முழுக்க முழுக்க இந்த பகுதியினுடைய எல்லா நாடுகளினுடைய தளங்களும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. எந்த வகையிலன்னா, இன்டெலிஜென்ஸ் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்றதுக்கும், ரெகானசன்ஸ் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்றதுக்கும், அதே போல எலக்ட்ரானிக் வார்ஃபேர் நடத்துறதுக்கான எல்லா விஷயங்களும் இந்த பகுதிகள்ல இருந்து தான் நடத்தப்பட்டிருக்கு. இஸ்ரேலுக்கு அங்கிருந்து இதெல்லாத்தையும் பண்ண முடியாது. இந்த பகுதிகள்ல அமெரிக்கா பண்ணி, அமெரிக்காவினுடைய உத்தரவு இன்னும் சொல்லப்போனா, ரஷ்யாவுக்கு எதிரா எப்படி ஜெர்மனியில தளத்த வச்சுக்கிட்டு, ஜெர்மனியில கமாண்ட் சென்டர வச்சுக்கிட்டு, ரஷ்யாவுக்கு எதிரான போர யுக்ரைன் மூலமா நடத்துறாங்களோ, அதே மாதிரி வேற எங்கேயோ ஒரு இடத்துல கமாண்ட் சென்டர வச்சுக்கிட்டு, அமெரிக்கா தான் இஸ்ரேலுக்கான அந்த போர வந்து நடத்திட்டு இருக்கு. ஸோ இப்படிதான் வந்து இந்த போர் வந்து இடம்பெறுது. இதுல இவிங்க நேரடியா சைப்ரஸ தாக்குவாங்களா, மாட்டாங்களாங்கிறதுலாம் அடுத்த விஷயம். எல்லா பகுதிகளும் தாக்கப்படும். எல்லா பகுதிகளும் தாக்கப்படும். அமெரிக்காவினுடைய பேசஸ் எல்லாமே தாக்கப்படும். எப்பன்னா, இது வந்து எடுத்த உடனே அதெல்லாத்தையும் நடக்காது. இது வந்து கிராஜுவலா அத நோக்கி தான் போகும். எப்ப அமெரிக்கா நேரடியா இந்த போர்ல வந்து இன்வால்வ் ஆகுதோ, அப்ப வந்து தாக்கப்படும். அது வரைக்கும் அது எதுவுமே நடக்காது. ஸோ கிராஜுவலா வந்து இந்த போர் வந்து விரிவாக்கம் அடையறது தான் இப்ப போயிட்டு இருக்கிற ட்ரெஜெக்டரி. ஸோ இன்னைக்கு நைட்டு ஈரான் வந்து என்ன மாதிரியான தாக்குதல் நடத்த போகுது? அதை எப்படி இஸ்ரேலால தாக்கு பிடிக்க முடியும்? இஸ்ரேலினுடைய நிலைமை என்னவாக போகுது? இது எல்லாத்தையும் பொறுத்து அமெரிக்கா என்ன முடிவுகளை எடுக்க போகுது அப்படிங்கறதெல்லாம் பொறுத்து அடுத்தடுத்த நாட்களோ இல்ல அடுத்தடுத்த வாரங்கள்லயோ நீங்க பார்க்கலாம். ஒட்டுமொத்தமா அரபு நாடுகள்ல இருக்கக்கூடிய அந்த பர்சியன் கல்ஃப்ல இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாமே தாக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுக்கு எல்லாத்துக்கும் தயாரா தான் ஈரான் வந்து இன்னைக்கு காய் நகர்த்தல்களை பண்ணிட்டு இருக்கு. அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி வந்து வடிவமைச்சிட்டு இருக்கு. அதுக்காக தான் அது ரொம்ப குறைவான ஏவுகணைகளை மட்டும்தான் இஸ்ரேலுக்கு எதிராக பயன்படுத்துது. ரொம்ப அதிகமான ஏவுகணைகள் பயன்படுத்தல. இன்று இரவு மேபி வந்து
பழைய மாதிரி ஒரு 300 ஏவுகணைகள் வரைக்கும் பயன்படுத்தப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதை கடந்து பெரிய அளவுக்கு ஏவுகணைகள் போறதுக்கு வாய்ப்பு மிக மிக குறைவு தான். ஏன்னா அவங்க லாங் டேர்ம்ல பல நாடுகளை இந்த பிரச்சனையில வந்து எதிர்கொள்ள வேண்டியிருக்கு, பல இடங்களை வந்து தாக்க வேண்டியிருக்கு. அதனால எல்லாத்தையும் வந்து இப்பவே வந்து டிஸ்க்ளோஸ் பண்றதுக்கு அவங்க தயாரா இல்லை, எல்லாத்தையும் இப்பயே பயன்படுத்துறதுக்கு தயாரா இல்லை. எல்லாமே ஆனா கிராஜுவலா தேவைப்படுங்கிறதுல அவங்க தெளிவா இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா ஈரானே அழிஞ்சாலும் பரவாயில்ல, இந்த பகுதிகளில் இவனுங்க இருக்கக்கூடாதுங்கிறதுல அவங்க தெளிவா இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஸ்டெட் ஃபாஸ்டா இருக்கிறாங்க, அந்த மக்களும் அந்த அளவுக்கு ஸ்டெட் ஃபாஸ்டா இருக்கிறாங்க. ஸோ இதுதான் இப்ப இன்னைக்கு போயிட்டு இருக்கிற விஷயங்கள். இதுல சைனாவை பொறுத்தவரையில வழக்கத்துக்கு மாறா சைனா வந்து நேரடியா இந்த போர்ல வந்து உதவி பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா தான் கருதப்படுது. ஏன்னா இப்பவே ஈரானுக்கு தேவையான ஆயுதங்கள் பைசான் வழியா சைனா வந்து அனுப்புறதா சொல்றாங்க. பாகிஸ்தான் அந்த மாதிரி வந்து ஆயுதங்களை ஈரானுக்குள்ள அனுப்புறதாகவும் சொல்றாங்க. ஈரான் நேரடியா அதாவது சைனா நேரடியா ஈரானுக்குள்ள ஆயுதங்களை கொண்டு வந்துகிட்டு இருக்கிறதாகவும் சொல்றாங்க. ஏர்கிராஃப்ட்ல வந்து கொண்டுட்டு வர்றதாகவும் சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நேரடியா இது வரைக்கும் சைனா நேரடியா இந்த மாதிரி போர் நடவடிக்கைகள்ல எந்த நாட்டுக்கும் வந்து உதவி பண்ணது இல்லை. இது வரைக்கும் பிரசிடென்ட்டே கிடையாது. ஏன்னா சைனா எப்பவுமே வந்து ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்க்கும். அதுதான் வந்து ஈழத்திலையும் நடந்தது. சைனா வந்து ஒதுங்கி நின்று தான் வேடிக்கை பார்த்துச்சு. இனப்படுகொலை நடக்கும்போது இன்னும் சொல்ல போனா இலங்கை அரசாங்கத்துக்கு தான் உதவி பண்ணிட்டு இருந்தது. எந்த இடத்துலயும் அது வந்து தலையிடாது. ஆனா இந்த பிரச்சனையை பொறுத்தவரையில இது ரொம்ப முக்கியமான பிரச்சனை. ஏன்னா அவங்களுடைய எனர்ஜி தேவைங்கிறது ஈரான்கிட்ட வந்து பெருமளவுக்கு தங்கி இருக்கு. ஈரான் மட்டும் கிடையாது, சவுதி அரேபியா, குவைத் போன்ற இடங்களையும் தங்கி இருக்கு. மையமா வச்சுதான் வந்து அவங்களுடைய அடுத்த கட்ட வளர்ச்சிங்கிறது இருக்கு. அவங்களுடைய தேவைகள் வந்து இங்கிருந்து தான் போகுது. ஸோ இந்த பகுதிங்கிறது அதற்காகவே குறிவைக்கப்படுதுங்கிறது அதுக்கு தெரியும். அமெரிக்கா அந்த பகுதியை ஏன் முழுமையா குறிவைக்குதுன்னா கூடுதலா இந்த பிரச்சனையும் இருக்கு. சைனாவுக்கு போற எனர்ஜியை தடை பண்ணுங்கிறதுக்காகவும் இந்த பகுதி வந்து டீஸ்டபிளைஸ் பண்றதுக்கான நடவடிக்கையில அமெரிக்கன் எம்பையர் வந்து ஈடுபடுது. ஸோ அதையும் ப்ரொடெக்ட் பண்ணணும். அதே நேரத்துல தனக்கு தேவையான முக்கியமான பார்ட்னரா இருக்கக்கூடிய ஈரானையும் வந்து பாதுகாக்கணும். ஸோ இப்படி 2 விஷயங்கள்ல சைனாவினுடைய இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப அதிகம். ரஷ்யாவுக்கு கூட இந்த இன்ட்ரெஸ்ட் கிடையாது, சைனாவுக்கு தான் இந்த இன்ட்ரெஸ்ட் அதிகம். ஸோ அதனாலதான் ஈரானுக்கு வந்து அவங்க நேரடியா உதவி பண்றதா நமக்கு பார்க்க முடியுது. இதுல வந்து நேட்டோவுடைய உளவுத்துறை வந்து பெரிய லெவல்ல இந்த டீட்டெயில் எடுத்து கொடுத்ததாகவும், அதை தாக்குதல் நடத்தின அந்த அதிகாலைக்கு பிஃபோரா நிறைய தகவல்களை வந்து நேட்டோ தான் எடுத்து கொடுத்ததா ஒரு தகவல் வந்துச்சு. நேட்டோனா நத்திங் பட் இந்த 4 பேர் தான். அமெரிக்கா, இங்கிலாந்து, பிரான்ஸ் இவங்க. அது ரைபர்னு ஒரு மிலிட்டரி சேனல் வந்து ரஷ்யாவில இருந்து இயங்கக்கூடிய மிலிட்டரி சேனல். அவருதான் வந்து இதை கம்ப்ளீட்டா வந்து எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காப்புல. அவர் அனலைஸ் பண்ணி எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கிறாப்புல. அவர் வந்து கம்ப்ளீட்டா இந்த தாக்குதல் நடைபெறதுக்கு முன்னாடி எத்தனை ஃபிளைட்ஸ் இந்த பகுதிகளில் வந்து வலம் வந்துச்சு அப்படிங்கிறத லிஸ்ட் எடுத்து போட்டிருக்காப்புல. ஸோ அதுலதான் வந்து அவர் சொல்றாரு, கம்ப்ளீட்டா இன்டெலிஜென்ஸ் கேதரிங் முழுக்க நடந்தது நேட்டோ உறுப்பு நாடுகள் எல்லாம் சேர்ந்து நேட்டோவினுடைய படைகள் தான் இந்த விஷயங்கள்ல ஈடுபட்டாங்க. நம்ம அதை தானே சொல்றோம். நம்ம என்ன சொல்றோம்னா இந்த போர் வந்து நேட்டோவினுடைய போர், இதுக்கு இஸ்ரேல்ங்கிற ஒரு ப்ராக்சியை வந்து பயன்படுத்துறாங்க, அவ்வளவுதான். அதேதான். இதுல நீங்க சொன்ன மாதிரி இப்ப அவங்க கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, நீங்க வந்து நேரடியா அமெரிக்கா உள்ள வரணும், நேரடியா அமெரிக்கா உள்ள வரணும்னு. அது நீங்க சொன்ன மாதிரி அங்க இருக்கக்கூடிய ஆட்களை வச்சு புஷ் பண்றாங்க. ஐபேக்ல இருக்கக்கூடிய ஆட்களை வச்சு புஷ் பண்றாங்க. ஒரு ஓட்டெடுப்பு நாங்க நடத்தணும், அதுல 71% அமெரிக்கர்கள் வந்து இஸ்ரேலை ஆதரிச்சு போருக்கு போகணும்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாம் ஒன்று கிளப்பி விடுறாங்க. வழக்கம் போல அந்த புரொபகண்டா வேலையில இறங்கி இருக்கிறாங்க. இப்ப அடுத்து வந்து நீங்க வழக்கமா அதே அதே இதுவுமே வந்து ப்ரொபகண்டா தான். என்னன்னா இப்ப விஷயம் என்னன்னா அழுத்தம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல, ஏற்கனவே பிளானே அவங்களோடது. நீங்க எப்படி அழுத்தம் கொடுக்குறீங்க? ஒரு ப்ராக்சி வந்து என்னத்த அழுத்தம் கொடுக்குது? ப்ராக்சிக்கு அழுத்தம் கொடுக்கறது தான் அவன் சொல்றத ப்ராக்சி பண்ணுது, அவ்வளவுதானே. அதுல என்ன இவன் அழுத்தம் கொடுக்கணும்? இது வந்து மீடியா ப்ரொபகண்டா, அவ்வளவுதான்.
ஓகே, ஓகே, இவன் ஓகே. போய் அவனுக்கு அழுத்தம் கொடுக்குறான், அவன் அதனால உதவி பண்ண வரான், அதனால ம். இவன் வந்து அவனை இயக்குறான் அப்படிங்கறதெல்லாம் வந்து மீடியா ப்ரொபகண்டா. ஏன்னா இந்த பிளாசிபிள் டவுட், நான் வந்து டவுட்டை வந்து உருவாக்குறது இதுல வந்து ஓகே, ட்ரம்ப் வந்து ஒருவேளை இதெல்லாம் வேண்டாம்னு நினைச்சிருப்பாரு, இவனுங்க எல்லாம் அழுத்தம் கொடுத்தா ட்ரம்ப் வந்து மாற வச்சுட்டாங்க, இப்படிதாங்க ஆமா. இவனுங்க நேத்து டிசைவ் பண்றானுங்க உலகத்தை முழுக்க. நேத்து நேத்து ஒரு கதை விட்டாங்க தெரியுங்கல்ல? ரெய்ட்டர்ஸ்ல வந்து தகவல் சொல்லியிருக்கு. அதாவது இவரு இவரு சுப்ரீம் லீடர வந்து கொலை பண்றதுக்கு நெத்தன்யாகு சொன்னாரு. அத வேண்டான்னு பர்மிஷன் கேட்டாரு, ட்ரம்ப் வந்து தடுத்து நிறுத்திட்டாரு வேணான்ட்டாரு அப்படின்னு. அப்படின்னு. ட்ரம்ப் ஓ! தான் வந்து அடுத்த ட்ரம்ப் அடுத்த 1/2 என்ன மணி சொல்ல நேரத்துல பண்ணா, இல்லைங்க நான் இதுக்கு முன்னாடியான ஒரு வரலாற்று பின்னணிய சொல்றேன். ட்ரம்ப் வந்து நெத்தன்யாகுவ வச்சு போன பீரியட்ல நெத்தன்யாகுவ ஈரான தாக்க சொல்லி இந்த ட்ரம்ப் அழுத்தம் கொடுத்து நெத்தன்யாகு பண்ணல. ஏன்னா நெத்தன்யாகுக்கு தெரியும் அதனால ஏற்பட போற பின்விளைவு என்னன்ட்டு. இன்னைக்கு நெத்தன்யாகுக்கு இருக்கிற பிளஸ் பாயிண்ட் என்னவா இருக்குன்னா, ஒரு டிலூஷனல்ல இருக்கான் அந்த ஆளு. ஏன்னா அந்த ஆளு மிகப்பெரிய சிக்கல்ல இருக்கான். அந்த ஆளுக்கு உள்நாட்டுக்குள்ள பிரச்சனை இருக்கு. அந்த ஆளு ஏற்கனவே போரை எதிர்கொண்டு தாங்க முடியாத சிக்கல்ல இருக்கிறான். இதுக்கு இடையில என்ன ஆயிடுச்சுன்னா, அவனுக்கு கிடைச்ச ஹோப்புங்கிறது எங்க இருந்து வந்ததுன்னா, ஹெஸ்புல்லாவுக்கு எதிரான நடவடிக்கையில இந்த பேஜர் தாக்குதலுக்கு அப்புறம் அவன் ஏதோ வந்து எல்லா இடத்துலயும் நம்ம வெற்றி பெறதா வந்து அவன் ஒரு டிலூஷனல்ல இருக்கான். ஒரு ஒரு அவனே அவனுடைய வேர்ல்டுல இருக்கான். எல்லாத்தையும் வந்து நம்ம அழிச்சுக்கிட்டு இருக்கோம், நமக்கு சாதகமா எல்லா விஷயங்களும் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா எதுவுமே வந்து ஸ்ட்ராட்டஜிக்கா வந்து அந்த மாதிரி நடக்கல. லாங் ரன்ல இது எதுவுமே வந்து இஸ்ரேலுக்கு சாதகமானதா நடக்கல. லெபனான்ல வந்து லீடர்ஷிப்பை காலி பண்ணிட்டோம், ஹெஸ்புல்லாவை மிகப்பெரிய எதிரி. ஹெஸ்புல்லாவினுடைய லீடர்ஷிப்பை காலி பண்ணிட்டோம். அதுக்கு அடுத்து சிரியா வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு. சிரியாவினுடைய பஷர் அல் அசாத் அரசாங்கம் நீக்கப்பட்டு பஷர் அல் அசாத் நாட்டை விட்டு ஓடிட்டான். நமக்கு தேவையான ஆளை கொண்டு வந்து நிலைநிறுத்தியாச்சு. இதெல்லாம் வந்து அவனுங்களுக்கு வெற்றியா பாக்குறானுங்க. இதெல்லாம் மிகப்பெரிய வெற்றி. சோ இப்ப இந்த வெற்றி, இதே மாதிரியான வெற்றியை வந்து நம்ம இந்த நேரத்துல பெற்ற முடியும் அப்படின்னு சொல்லி அவன் டிலூஷனல் இருக்கான். அந்த டிலூஷனலால தான் இன்னைக்கு அவன் வந்து இந்த டிராப்ல போய் சிக்கியிருக்கான். ஈரான் மீது தாக்குதல் நான் ஆரம்பிக்கிறேன், நீ போய் ஆரம்பி, பின்னாடி வந்து உனக்கு உதவி பண்ற மாதிரி நான் வரேன்னு சொல்லி இவனுங்க எல்லாரும் கூட்டு திட்டமா போட்டுதான் வந்து இந்த தாக்குதலை வந்து ஆரம்பிச்சிட்டானுங்க. கடைசியா உள்ளுக்கு வந்து தாக்குதல் நடத்தினதுக்கு அப்புறம் தான் தெரியுது இவனுங்க பெரிய டிராப்ல வந்து சிக்கியிருக்கிறாங்கன்ட்டு. இது ஆக்சுவலா பெரிய டிராப், இது புலிவால புடிச்ச கதை. ஈரான் வந்து தொடர்ந்து ரெகுலரா 100 ஏவுகணைகளை வந்து இஸ்ரேல் மீது ஏவுனுச்சுன்னா 10-20 நாள்ல டெல்லவிவ் நகரமே வந்து காசாவா மாறிடும். ஏன்னா அவ்வளவு சின்ன நகரம் தான் அது. டென்ஸ்லி பாப்புலேட்டட் ஏரியா, ஹைரைஸ் பில்டிங்ஸ் இருக்கு. அடிச்சு 10 பில்டிங்க காலி பண்ணாங்கன்னா அந்த ஏரியா முழுக்க காலி ஆயிடும். எதுவுமே பண்ண முடியாது. ஆனா இந்த பெரிய சிக்கலை வந்து அவனுக்கு தேடிக்கிட்டான். அந்த நாட்டை வந்து அழிக்க, அவன் அந்த செட்டிலர் காலனியை உருவாக்குனத அழிக்கிறதுக்காக இந்த நடவடிக்கையில வந்து அவன் ஈடுபட்டான். சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணியிருக்கிறான். இப்ப இதுக்கு வந்து அமெரிக்கா வந்து வெளியில இருந்து பாக்குறான். இதுல வாய்ப்பு இருக்கு, நம்மளால வந்து அடிக்க முடியும், ஈரான்ல வந்து ரெஜிம் சேஞ்ச் பண்ணிட முடியும்னா வருவான். இல்லைன்னா அவனே எஸ்கேப் ஆகி போனாலும் போனான். சோ அதனால இதுல பாதிக்கப்பட போறது இஸ்ரேல் தான். இவன் தான் சூசைட் அட்டெம்ப்ட் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். சோ அதனால இதுல இவன் அழுத்தம் கொடுத்து அவன் வந்து இத பண்ண போறது இல்ல. அவன் கொடுக்குற அழுத்தத்துக்கு தான் இவன் வேலை பார்க்கறானே தவிர, எப்படி வந்து நாய் வந்து வாழை ஆட்டுமா இல்ல வாழு நாய் ஆட்டுமா? அதுவும் கரெக்ட் தான். நீங்க கரெக்டா தான் கேட்டிருக்கிறீங்க. நாய் நினைச்சாதான் வால் ஆடுமா ஆடாதான்னு நாய் தான் டிசைட் பண்ணும். வால் டிசைட் பண்ணாது. அதுதான் உண்மை. இது அதே போல என்ன சொல்ல வந்துட்டு இருந்தேன், அந்த நேட்டோ பத்தி பேசணும். அவங்க இது பண்ணுது. இதுல நேட்டோல அந்த முக்கியமான ஒரு ஆளை பத்தி பேசணும். அதுக்குள்ள நீங்க எங்க வந்துட்டீங்க, துருக்கி. இந்த நேட்டோ அப்படின்னு சொன்னோடனே எனக்கு வந்து மத்தவங்களுக்கெல்லாம் யார் ஞாபகம் வருவாங்களோ இல்லையோ, எனக்கு துருக்கி தான் ஞாபகம் வரும். ஏன்னா அவன் தான் இப்ப இங்க இருக்கிற எல்லா அயோக்கியத்தனமும் பண்ணது. இப்போ வந்து பிம்ப் அவன். அவன் திடீர்னு பிம்ப். ஆமா, திடீர்னு வந்து நீங்க வந்து எங்களுக்கு பக்கத்துல இருக்கிற ஈரானை தாக்கிட்டீங்க, இது எவ்வளவு பெரிய பிரச்சனை தெரியுமா கலப்போம், யாரை கேட்டு நீங்க தாக்குறீங்க அப்படின்னு கீழே மேல குதிக்கிறாரு. அதை வேற அவர் இந்த டிஆர்டில ஒரு 4 பக்கத்துக்கு எழுதியிருந்தாங்க. எப்ப எத்தனை தாண்டா கதை எழுதுவீங்க, உங்களுக்கு எழுதும்போது உங்களுக்கு கை கூசாதா அப்படிதான் எனக்கெல்லாம் தோணுச்சு. ஏன்னா அந்த அன்னைக்கு காலையில வந்து கண்டனம் தெரிவிச்சேன்னு ஒரு 4 லிஸ்ட் வந்துச்சு பாருங்க, நான் சிரிச்சிட்டேன். அதுல மிக முக்கியமான கண்டனம் எல்லாம் பாத்தீங்கன்னா சவுதி அரேபியா.
ராஜா நீ எல்லாம் கண்டனம் வேற தெரிவிக்கிறியா? நீ என்ன நினைச்சு என்ன கணக்குல கண்டனம் தெரிவிச்சுட்டு இருக்கிறாய்? அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. சவுதி அரேபியா, கத்தாரு, UAE இவங்கெல்லாம் பயங்கரமா கண்டனம் தெரிவிச்சு அத பண்ணு, இத பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுல நடுவுல ஒரு இது என்னன்னா, அ ஸ்பெயினுடைய அத நான் எழுதாம விட்டுட்டேன். ஸ்பெயினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் என்ன சொல்ட்டாங்கன்னா, அந்த லேடி ஒருத்தவங்க, அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க வந்து மிக மிக ஒரு ரிஸ்க்கான ஒரு அ சப்ஜெக்ட்ட போய் தொட்டுட்டீங்க. 1 நீங்க தாக்குதல் நடத்துனது வந்து ஒட்டுமொத்த உலகத்துக்கும் வந்து நிம்மதி இல்லாத ஒரு இடத்துக்கான ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்ட தொட்டுட்டீங்க நீங்க. அப்படின்னு வந்து அவங்க மிக கடுமையா வந்து இஸ்ரேல கண்டிச்சிருந்தாங்க. அதே போல ஒரு வார்த்தைய வந்து அ நியூசிலாந்து சொல்லியிருந்துச்சு. நியூசிலாந்து என்ன சொல்லியிருந்துச்சுன்னா, "யூ மேட் அ அ யூ டுக் அ ரிஸ்க் வித் மிஸ்கால்குலேட்டட்" அப்படின்னு. தவறான கணிப்பு பண்ணி ஒரு மிகப்பெரிய தப்ப பண்ணிவுட்ட நீ அப்படின்னு நியூசிலாந்து சொல்லிருந்துச்சு. பக்கத்திலேயே இருக்கிற ஆஸ்திரேலியா சொன்னது தான் பெரிய காமெடி. அது அ நான் இதுல எங்களுக்கு ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல. ஆனாலும் வந்து அ டிஃபெண்டுன்னு ஒண்ணு இருக்குல்லங்க இல்லீங்களா? அவங்க தங்கள தாங்களே பாதுகாத்துக்கணுங்கிற அப்படிங்கிறதுக்காக இஸ்ரேல் நடத்துனது தப்பு இல்ல. அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இந்த ஆஸ்திரேலியா வந்து நீங்க எப்பயிலேருந்து பார்க்கலாம்னா 2022ல தொடங்குனதுலருந்தே பார்க்கலாம். இங்க அவனுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. ஏதோ ஒரு மூலையில இருக்கிறான். ஒவ்வொரு தடவையும் உக்ரைனுக்கு அத குடுக்குறேன், இஸ்ரேலுக்கு இத குடுக்குறேன். இந்த எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டே இருக்காய்ங்க தொடர்ந்து. எ எப்ப அந்த பக்கம் திரும்பி அடி வாங்க போறாங்கன்னு தெரியல. அதுக்கு தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். அந்த சைனா என்னைக்கு அவைங்க பக்கம் திருப்பி சாத்த போறான்னு தெரியும். செட்டிலர் காலனி, எல்லாரும் செட்டிலர் காலனி. இனப்பாசம் வேற ஒண்ணும் இல்ல. அங்க இருந்த அபார்ஜின்ஸ வந்து எத்தனிக் கிளென்சிங் பண்ணி போய் குடியேறினவனுங்க தானே அவனுங்க. ஆமா. இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு கிங் வந்து இங்கிலாந்துல தான் இருக்காங்க. அப்புறம் எப்படி அவைங்க வந்து நாட்டு நாட்டுக்காரங்களா இருப்பாய்ங்க, அங்க இருக்கிறவன்ட்ட. இந்த பிரிட்டிஷ்காரனுங்க தாங்க உலகத்தினுடைய அழிவுக்கே காரணம். உலகம் அழிஞ்சதுன்னா பிரிட்டிஷ்காரன் தான் காரணமா இருப்பான். அதான் இவரு ஜார்ஜ் காலவே சொல்லுவாரு. அவருடைய தாத்தா சொல்லுவாராம். அவருடைய அப்பா சொல்லுவாராம். அதாவது பிரிட்டிஷ் எம்பையர் வந்து இந்த சூரியன் மறையாத எம்பையர்ன்னு சொல்லுவோம்ல. அது சூரியன் மறையாத எம்பையர் அப்படின்னு சொல்றதுக்கு ஜார்ஜ் காலவேயோட அப்பா சொல்லுவாராம். ஏன்னா பிரிட்டிஷ்காரனுங்க அவ்வளவு யோக்கியனுங்க. அதனால சூரியன் மறைஞ்சிருச்சுன்னா இருட்டுல இவனுங்க என்ன பண்ணுவானுங்கன்னு தெரியாது. அதனால சூரியன் மறையாம இருக்கு அப்படின்னு சொல்லுவாராம். அந்த மாதிரி அயோக்கிய பசங்க, உலகத்தினுடைய அயோக்கிய பசங்க தான் இந்த பிரிட்டிஷ்காரனுங்க. எப்படி யோசிச்சிருக்காரு பாருங்க அப்பவே. நீலாம் பக்கத்திலேயே இருந்து பார்த்துருக்கிறாரு நீங்க பண்ற யோக்கியத்தனத்தலாம். அதான். ஆமா. இதுல தோழர் இது இன்னும் ஒண்ணு நான் கேட்க நெனச்சேன். இப்போ இதுக்குள்ள நடந்துட்டு இருக்கிறது. காசா உள்ள நடந்துட்டு இருக்கிறது. ஒரு வாரமா நம்மளால டைட்டா கவனிக்க முடியல. இந்த இது தொடங்குனதுல இருந்து. மிக மிக கடுமையான தாக்குதல அ நடத்திட்டு தான் இருக்கிறாங்க. கொஞ்சம் கூட குறைக்கவே இல்ல அவங்க. இன்னைக்கு கூட ஜஸ்ட் நவ் இப்ப கூட வந்து அங்க நடந்த தாக்குதல்ல ஆட்கள ஹெலிகாப்டர் மூலியமா தூக்கிட்டு தான் வந்துட்டு இருக்கிறாய்ங்க. இது தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்கு. இத வந்து ஒரு அங்கேருந்து ஒருத்தன் ஒப்பீனியன் எழுதியிருக்கிறான். ஹாரட்ஸ் பத்திரிக்கைலயா இல்ல டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல்லயோ தெரியல. என்ன எழுதியிருக்கான்னா, இந்த சண்டை நடந்துகிட்டே இருக்கட்டும். ஈரானுக்கும் நமக்குமான சண்டை நடந்துகிட்டே இருந்துச்சுன்னா, நம்மள யாரும் கேட்க மாட்டாங்க. ஏன் வந்து காசாவுக்கு சாப்பாடு குடுக்கலான்னு கேட்க மாட்டாங்க. அவங்க அப்படியே கடகடன்னு விட்டுருங்க அப்படின்றாய்ங்க. நான் யோசிச்சேன், டேய் ஒரு பக்கம் நீ அடி வாங்கி செத்துக்கிட்டு இருக்க, நீ ஓடிட்டு இருக்கிற. இன்னொரு பக்கம் அப்ப கூட வந்து உன் நீ யார புடிச்சு வச்சிருக்கியோ, அடிமையா வச்சிருக்கியோ, அவன் சாப்பிடாம அப்படியே சாவட்டும் அப்படின்னு நினைக்கிறியே. இந்த மனநிலைலாம் உனக்கு எங்கேருந்து வந்துச்சு? அப்படிதான் கேட்க தோணுது. இன்னும் அந்த மனநிலையிலருந்து கொஞ்சம் கூட அவிங்க மாறவே இல்ல. நாட்கள் ஆக, ஆக ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கிறாய்ங்க. இவங்க எப்படி இது எங்க போய் எண்ட் அப் ஆகும்னு தெரியல. அதுதான் இதா இருக்குது. இப்போ நான் எப்படி ஃபீல் பண்றேன்னா, அ நம்மளோட எல்லார் எண்ணம் அதுதான். ஒட்டுமொத்தமா அடிச்சு காலி பண்ணிட்டு, அது திருப்பி பாலஸ்தீன ஓப்பன் பண்ணுங்க அப்படின்றது தான். பாலஸ்தீன்னு ஒரு நாடு அங்க உருவான பிறகு, அங்க உள்ளுக்குள்ள இருப்பாங்கல்ல இவிங்க. இவிங்களோட மனநிலை என்னவா இருக்கும்? இவங்க எப்படி வந்து நடந்துக்குவாய்ங்க? ஏதோ இந்த உலகத்துக்கே நாங்க தான். நாங்க சொல்றது தான் நீ கேட்கணும் அப்படின்றாய்ங்க. இது எங்க வரைக்கும் ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னா, இங்க இருந்து தாய்லாந்து டூர் போனவங்க, அங்க போய் நின்னுகிட்டு இந்த அயோக்கியத்தனம்லாம் பண்றாய்ங்க. நான் தானே உனக்கு உன் நாட்டுக்கு வந்து நான் குடுக்குற காசுல தானே உன் நாடு நடக்குதுன்னு அங்க உட்காந்துட்டு இஸ்ரேலியர்ஸ் அங்க இதுல தாய்லாந்துல இருக்கிறவங்கள பார்த்து சொல்றாய்ங்க. அங்க போய் இருக்கிறவன வம்பிழுக்கிறது. அங்க போய் சண்டை போடுறது. ஒரு ஏரியாவ கவர் பண்ணி புடிச்சுக்கிட்டு, அந்த ஏரியால வந்து எல்லா வழிபாட்டு தலங்கள் இது எல்லாத்தையும் பண்றது. அங்க இருந்து மக்கள்லாம் பயப்பட ஆரம்பிச்சுட்டாங்க. டேய் விட்டா இவங்க இந்த இடத்தையும் புடிச்சுட்டு, இது எங்களுக்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடி கடவுள் குடுத்தாரு இந்த இடத்த. அதனால எங்க இருந்து வெளில போயிருவாங்க. வெளில போங்க அப்படின்னு சொல்லிருவாங்களோன்னு பயப்படுறாய்ங்க. இந்த மைண்ட் செட் அவங்களுக்கு எப்படி ஏன் மாறவே மாட்டேங்குது? இப்படியே மைண்ட் செட் எப்படியே இருக்காங்களே எப்படி அது?
எல்லாம் அமெரிக்கா மேற்குலக நாடுகளினுடைய ஆதரவு இருக்கு, என்ன வேணாலும் பண்ணலாங்கிறது தான், வேற என்ன. இது ஜியோ பொலிட்டிக்கல் டூல் தாங்க இஸ்ரேலுங்கிற ஒரு நாடு. ஸோ அதனால அவனுங்க அந்த டூலா தான் பயன்படுத்துறாங்க. இஸ்ரேலுங்கிற நாட்டை வச்சுக்கிட்டு இந்த பகுதியினுடைய ரிசோர்சஸ கொள்ளையடிக்கிறதுக்கு இந்த பகுதியில வந்து அவனுங்க இந்த நாட்டை வந்து உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. ஸோ அதனால இது எப்படின்னா ஒரு ஒரு அரசு, ஒரு பெரிய, நீங்க சொன்னாக்க ஒரு டிக்டேட்டர்ஷிப் ரூல் நடக்குதுன்னா அவன் ராணுவம் வந்து அவ்வளவு வலுவானதா இல்லாதப்போ இந்த மாதிரி கேங்ஸ் மூலமா வந்து கண்ட்ரோல் பண்ற விஷயங்கள் வந்து பல இடங்கள்ல நடக்கும். இப்ப அந்த மாதிரியான ஒரு கேங்ஸ்டர் தான் இவன். இந்த கேங்ஸ்டருக்கு முழு சுதந்திரம் கொடுக்குறானுங்க. நீ வந்து அடி ஒத, ஆனா வசூல் பண்ணிட்டு வா, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. இதுதான் இங்க நடந்துட்டு இருக்கு. புரியுது புரியுது புரியுது. யார வேணாலும் எது வேணாலும் பண்ணிக்கலாம், உனக்கு வந்து ரூல்ஸ் பொருந்தாது. ஏன்னா நீ வந்து என்னுடைய ஹெஞ்ச்மேன், அவ்வளவுதான், என்னுடைய அடியாள். அப்படிதான் போறாங்க. உனக்கு எது நடந்ததுனாலும் நான் பாதுகாத்துப்பேன். இல்ல அடியால் அடி வாங்குறது தாங்க முடியாம அங்கேயே உட்காந்துருவாரு. அது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அடியாள் எல்லாம் பார்க்க மாட்டேன். நான் என்ன உங்களுக்கு வெளிப்படையா சொல்றேன், அடியாள் வந்து செத்தாக்க மாஸ்டர் வந்து கவலைப்படுவானா என்ன? அதெல்லாம் கவலை மாட்டாங்க. அது இவங்களுக்கு தெரியலையே. அதே நிலைதான் இவனுங்களுக்கும், அதே நிலைதான் இவனுங்களுக்கும். ஆனா இந்த இடம் வந்து ரொம்ப முக்கியமான இடம். ரெண்டாவது, இந்த இடத்துல அவனுங்க எதிர்கொள்ற எதிரிகள் வந்து அவனுங்களுக்கு ரொம்ப மூர்க்கத்தனமான எதிரிகளா இருக்கிறாங்க. அதனால இவனுங்களை பாதுகாத்து அவனுங்களை அழிக்கணும்னு நினைக்கிறாங்க, அவ்வளவுதான். அதை கடந்து இவனுங்க மேல உள்ள லவ்ல எல்லாம் வந்து இவனுங்களுக்கு அவனுங்க உதவி பண்ணல. மேபி அதுக்காக ஃபியூச்சர்ல அமெரிக்கா வந்தாதே உண்டே தவிர இஸ்ரேல் கூப்பிடுதுன்ற காரணத்துக்கெல்லாம் வர மாட்டாங்க. அப்படிதான். அவனுக்காக தான் அவன் வரான், இவனுக்காக எல்லாம் கிடையாது. இவன் வந்து ஒரு டூல், அவ்வளவுதான். இவன் வந்து ஒரு வெப்பன். இவன் வேலை முடிஞ்சதுன்னா இவனை தூக்கி எறிஞ்சிடும், அவ்வளவுதான். இவனால வந்து நமக்கு ஆதாயம் இல்லைன்னா அவன் தூக்கி எம்பையர் எப்பவுமே அப்படிதானே, எந்த எம்பையருமே அப்படிதான் இருக்கு இது வரைக்கும் வரலாறுல. எம்பையருங்கிறது நீ உதவி பண்ற வரைக்கும் தான். உனக்கு அவன் வந்து உன்னுடைய அவசியம் இல்லைன்னு முடிவாயிடுச்சுன்னா உன்னை தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டே இருப்பான். அதேதான். ஓகே தோழர், பார்க்கலாம் அடுத்தடுத்த நிகழ்வுகள் எப்படி போகுதுன்னு. அதன் பிறகுதான் நம்ம அடுத்த இதை பத்தி பேசணும். முக்கியமா அடுத்ததுல கொஞ்சம் இதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா பேச வேண்டியிருக்கு. உக்ரைன் ரஷ்யா இதை பத்தியும் நம்ம அடுத்த காணொலியில பேசுவோம். உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி செந்தில் தோழர். உக்ரைன் ரஷ்யா பிரச்சனை என்ன மாதிரி ஆகும்னு தெரியல. ஏன்னா இப்போ இன்னைக்கு வந்த தகவல்ல அவங்க மரியா சக்கரோவா வந்து என்ன சொல்றாங்கன்னா, அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடம்பெற இருந்த பேச்சுவார்த்தை வந்து கம்ப்ளீட்டா முடிவுக்கு வந்துருச்சு, அதனால இனிமே பேச்சுவார்த்தை இல்ல, நிராகரிச்சுட்டாங்க அமெரிக்கன் தரப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால இங்க எல்லாமே என்னன்னா, இப்ப இங்க ஈரான் பிரச்சனையில அமெரிக்கா எப்படி டிசீவ் பண்ணானுங்களோ, ஏமாத்தினானுங்களோ, அதேதான் எல்லா பக்கத்துலயும் அவனுங்க பண்ணிட்டு இருக்கானுங்க. இதெல்லாம் தெரிஞ்சே வந்து அவனுங்க வந்து பேச்சுவார்த்தைக்கு போய் அமெரிக்கா வந்து ட்ரம்ப் வந்து நேர்மையா இருக்கிறாரு, ட்ரம்ப் வந்து ஆர்வம் காட்டுறாரு அமைதிக்கு அப்படின்லாம் வந்து அவங்க பூசி மொழிகி ட்ரம்ப்புக்கு வந்து மசாஜ் பண்ணாலும் ட்ரம்ப் மாற போறது இல்லைங்கிறத தெளிவுபடுத்திட்டாங்க இங்க, அதாவது ஈரானை பொறுத்தளவுல. ஸோ அதனால இனிமே அவங்களும் வந்து இதை வந்து கணக்கில் எடுத்துதான் வந்து அவங்களுடைய பிரச்சனையை வந்து அவங்க அணுகணும். அதையும் தாண்டி ரஷ்யா முட்டாள்தனமான முடிவு எடுத்ததுன்னா அப்புறம் ரஷ்யாவை காப்பாத்துறது கஷ்டம். ஸோ ரஷ்யா வந்து அணு ஆயுதம் வச்சிருக்கலாம், எல்லாம் வச்சிருக்கலாம். ஆனா இந்த பாரசைட்டை வந்து நம்பினாங்கன்னா ரஷ்யாவுடைய நிலைமை வந்து மோசமா தான் போகும். இல்ல வர வர இப்ப கவலை என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ரஷ்யா என்ன பண்ணுது, இவங்க வருவாங்களா மாட்டாங்களா அப்படின்ற கேள்வி எல்லாத்துக்கும் இருக்குது. ஏன்னா வந்து முதல்ல சொல்லப்பட்டது என்ன அப்படின்னா, ரஷ்யா வந்து அப்ப தொடக்கத்துல எதிர் வந்திருக்கணும். அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் அவங்க வந்து பெரிய லெவல்ல ஏமன் அன்சுருல்லா மாதிரியான அமைப்புகளுக்கு வந்து ஆயுதங்களை பெரிய லெவல்ல கொடுத்துருக்கணும். அவங்களை ஸ்ட்ரென்தன் பண்ணி அவங்களுக்கு இன்னும் இது பண்ணியிருக்கணும். ஆல்ரெடி அவங்க ஸ்ட்ரென்த்தா தான் இருக்கிறாங்க. இன்னும் இந்த ஹெஸ்புல்லா மாதிரியான அமைப்புகளுக்கு வந்து அவங்க ஸ்ட்ரென்தன் பண்ணாம விட்டுட்டாங்க. பக்கத்துலதான் இத்தனைக்கும் சிரியால தான் இருந்தாங்க. விட்டுட்டாங்க இல்ல தோழர், விட்டுட்டாங்கன்னா அவங்க பண்ண மாட்டாங்க. ரஷ்யா வந்து நீங்க நினைக்கிற மாதிரி இப்ப இன்னைக்கு நம்ம வந்து மேற்கத்திய ஏகாதிபத்தியத்தை வந்து எதிர்க்கிறோம், அதனால ரஷ்யாவுக்கு எதிரான நடவடிக்கைகளை வந்து நம்ம எதிர்க்கிறோம். அது நியாயமான நடவடிக்கை கிடையாது. ரஷ்யா வந்து கார்னர் பண்றானுங்க, ரஷ்யா வந்து அழிக்கணுங்கிறத நோக்கமா வச்சிருக்கிறானுங்கிறதுக்காக நம்ம வந்து ரஷ்யாவை வந்து ஆதரிக்கிறோம்.
ஆனா சரிங்க. ரஷ்யாவினுடைய ஆக்சுவல் பாலிசி, ஃபாரின் பாலிசியை பொறுத்தளவுல நீங்க கடந்த காலங்களை எடுங்க. ரஷ்யா வந்து இப்போ இவ்வளவு காலங்கள்ல என்ன மாதிரியான நடவடிக்கைகள்ல ஈடுபட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈழத்தமிழர் பிரச்சனை உங்களுக்கு ஒரு சிம்பிள் உதாரணம். ம். ஈழத்தமிழர் பிரச்சனையில ரஷ்யாவினுடைய நிலைப்பாடு என்னவா இருந்தது? எதுவுமே அவங்க கிடையாது. எதுவுமே கிடையாது. ஒதுங்கி தான் இருந்தாங்க. எதுவுமே கிடையாது. ஓகே, அப்பதான் வந்து அவங்களுக்கு பவர் கிடையாது. அதுக்கப்புறம் வந்த பவர். இப்போ சமீபத்திய உதாரணத்துல சிரியாவுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்த ஆதரவ இந்த கடைசி கட்டத்துல வந்து இந்த HTS தீவிரவாதிகள் வந்து தாக்குதல் நடத்தி பிடிக்கும்போது ரஷ்யா என்ன பெரிய முயற்சியை எடுத்தது அதை தடுக்கிறதுக்கு? எதுவுமே பண்ணல. இன்னும் சொல்ல போனா நல்ல இன்ஃபார்ம்டு சோர்ஸ் சிரியால இருந்து இயங்கக்கூடியவர்கள் எல்லா விஷயமும் அந்த பகுதியில இருந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து அப்சர்வ் பண்ணவங்க, பெரிய அளவுக்கு இன்டெலிஜென்ஸ் ரிசோர்சஸ் வச்சுக்கூடியவங்க. என்னன்னா சோர்ஸ்கள் வந்து ரஷ்யன் ஆர்மியில இருந்து எல்லாத்துக்கும் சோர்ஸ் வச்சிருக்கக்கூடிய வனேசா வனேசா பீலி அப்படிங்கிறவங்க எக்ஸ்பிளிசிட்டா சொல்றாங்க, ரஷ்யா வந்து காட்டி கொடுத்துருச்சு அப்படிங்கிறாங்க. ரஷ்யா வந்து பஷர் அல் அசாத காட்டி கொடுத்துருச்சு அப்படின்னு. என்னன்னா ரஷ்ய அரசாங்கத்தினுடைய வீழ்ச்சிக்கு, அதாவது இங்க சிரியாவினுடைய பஷர் அல் அசாத் அரசாங்கத்தினுடைய வீழ்ச்சிக்கு காரணமே ரஷ்யா தான் அப்படிங்கிறாங்க. ரஷ்யா கடைசி நேரத்துல கம்ப்ளீட்டா அந்த ராணுவ தலைமைகளை பூரா தன்னுடைய கைகளை வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் வந்து வித்ட்ரா பண்ண சொல்லிச்சு அப்படிங்கிறாங்க. எல்லாத்தையும் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துச்சு ஃபைட் பண்ண வேண்டான்னு அப்படிங்கிறாங்க. ஏன்னா அவங்க அதுக்கு ஒரு வலுவான ஆதாரத்தை வைக்கிறாங்க. இட்லிப்ல இருந்து ஹோம்ஸ் வர்ற வரைக்கும் எல்லாமே பாலைவனம் மாதிரி திறந்த வெளியா இருக்கக்கூடிய பகுதிகள். அந்த பகுதிகள்ல திறந்த வெளியில தான் இந்த தீவிரவாதிகள் வந்தாங்க. எங்கேயுமே பெரிய அளவுக்கு தாக்குதல் நடத்தப்படல. ரஷ்யா தான் இந்த பகுதியை வந்து கட்டுப்படுத்துனுச்சு. ஏர்ஃபோர்ஸ் ஃபுல்லா ரஷ்யாவினுடைய ஏர்ஃபோர்ஸ் தான். எதுவுமே பண்ணல அப்படின்றாங்க. ரஷ்யா வந்து பெரிய அளவுக்கு காட்டி கொடுத்துருச்சுங்கிறது தான் அவங்களுடைய குற்றச்சாட்டு. அவங்க சொல்றதுல பல விஷயங்கள் வந்து உண்மையா நடந்திருக்கு. ஏன்னா அவங்க சோர்ஸ் மூலமா தான் சொல்றாங்க. ஈரானே வந்து அதுல இன்டர்வெயின் பண்றதுக்கான முயற்சியில IRGC-னுடைய ஒரு செக்ஷன் வந்து வரும்போது, அதாவது நாங்க உதவி பண்றதுக்கு வரட்டுமான்னு கேட்டதுக்கு பஷர் அல் அசத் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, நான் ரஷ்யாவை கேட்டு சொல்றேன்னு இருக்காரு. கடைசியா ரஷ்யா அனுமதி மறுத்ததுனால ஈரானால போக முடியலங்கிறாங்க. அப்படியும் அதையும் மிஞ்சி ஈரான் வந்து IRGC போர்சஸ் வந்து ஏர்ஃபோர்ஸை வந்து அனுப்பி ஃபைட்டர் ஜெட்ஸ் அனுப்பும்போது அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து அதை தடுத்திருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நடந்துதான் வந்து பஷர் அல் அசாத்தினுடைய அரசாங்கம் வந்து வீழ்த்தப்பட்டுச்சு. இதுல என்னன்னா ரஷ்யாவினுடைய நிலைப்பாடுங்கிறது ரொம்ப கேவலமான நிலைப்பாடு தான் வந்து அவங்க எடுத்திருக்கிறாங்க. ஸோ அததான் இன்னைக்கும் தெளிவுபடுத்துறாங்க. இப்பவும் வந்து அதுல இருந்து அவங்க மாறுற மாதிரி தெரியல. என்ன சொல்ல போனா ரஷ்யாவுக்கு இந்த பகுதியில நான் வந்து நம்ம வெளிப்படையாவே பேசலாம். நமக்கு இதுல வந்து இவன் ஆனவன் அவன் ஆகாதவங்கிற இந்த இதெல்லாம் கிடையாது. என்ன நம்ம சொல்றோம்னா இந்த ஜியோபொலிட்டிக்கல் காம்படிஷன்ல ரியல் பாலிடிக்ஸை பொறுத்தளவுல இந்த பகுதியில அமெரிக்காவினுடைய ஆதிக்கம் வந்து முடிவுக்கு வந்தாலும் தன்னுடைய இன்ஃபுளுன்ஸ் வந்து பெரிய அளவுக்கு இருக்கணும்னு சொல்லி ரஷ்யா எதிர்பார்க்குது. அமெரிக்காவினுடைய அதிகாரம் போகட்டும், நான் வந்து இந்த பகுதியில வந்து இன்ஃபுளுன்ஸ் பண்றேன் அப்படிங்கிற இடத்தை நோக்கி ரஷ்யாவினுடைய நிலைப்பாடுகள் இருக்கு. இத ஒரு சிம்பிளான ஒரு விஷயத்துல சொல்றேன். ரஷ்யாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இந்த ஆட்சி மாற்றம் நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஆட்சி மாற்றம் நடந்த உடனே அவரு முறையிட்டது என்ன தெரியுங்களா? இதுல எல்லாம் பண்ணீங்க, ஆட்சி மாற்றம் ஏற்படுத்திட்டீங்க. ஆனா இந்த பகுதியினுடைய ஆட்சி மாற்றத்துல எங்களுக்கும் ஈரானுக்கும் இதுல வந்து என்ன ரோல் இருந்தது, எங்களுடைய தாட்ஸை வந்து நீங்க ஏத்துக்கவே இல்லை, எங்களை முக்கியமா எல்லாம் நீங்க கருதவே இல்லை அப்படிங்கிறதுதான் ஒரு முறையீடா வச்சாரு. அப்படி எப்படி நீங்க வைக்க முடியும்? ஏன் மற்ற நாடுகள் இங்க இல்லையா? மற்றவர்கள் வந்து அந்த மக்களுக்கு உரிமை கிடையாதா? நீங்க என்ன இந்த பகுதியில வந்து மக்களுக்கான விஷயங்களை வந்து நீங்க முடிவு பண்றது? உங்களுக்கு யாரு இந்த அதிகாரத்தை கொடுத்தா? அமெரிக்கா வந்து அந்த அதிகாரத்தை எடுத்துக்கிட்டதுனாலதான் நம்ம அமெரிக்காவை எதிர்க்கிறோம்.
அதே இடத்துல ரஷ்யா வந்து இந்த அதிகாரத்தை பூரா எடுத்துக்கிட்டு நான் தான் முடிவு பண்ணும் இந்த பகுதியினுடைய அரசியல் அப்படின்னு சொல்றது வந்து சரியான விஷயமா? அது சரி கிடையாது. இங்க என்ன பிரச்சனைனா ரியல் பாலிடிக்ஸை பொறுத்தளவுல ரஷ்யாவுக்கு இந்த பகுதியை வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டுல கொண்டு வரணுங்கிறது நோக்கமா இருக்கு. அதுக்கு இந்த பகுதியில அதுக்கு பேசஸ் தேவைப்படுது. அதுக்கு ரைவலா இருக்கிறது வந்து ஈரான். ஈரான் வந்து எந்த நாடு இந்த பகுதியில ஆதிக்கம் செலுத்தக்கூடாதுன்னு நினைக்குது. இந்த பகுதியினுடைய நாடுகள் வந்து உங்களுக்கான முடிவை அவங்களே எடுத்துக்கிட்டோம்னு சொல்லி ஈரான் நினைக்குது. ரஷ்யா வந்து எனக்கு அதுல என்ன லாபம் இருக்கு, எனக்கு லாபம் இருந்ததுன்னா நான் வர்றேன் அப்படிங்கிற இடத்தை நோக்கிதான் ரஷ்யாவினுடைய நிலைப்பாடுகள் இருக்கு. சோ இப்ப இந்த முரண்பாடு தான் ஈரான் பிரச்சனையிலயும் அதுக்கு இருக்கு. ஈரான் வந்து தனக்கு முழுமையான சப்போர்ட் வழங்கல, தனக்கு முழுமையா வந்து இந்த பகுதியினுடைய ஆதிக்கத்துக்கு ஒத்துழைப்பு கொடுக்கல அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை. ஈரான் வந்து இந்த பகுதியினுடைய பலமான நாடா மாறிடுச்சுன்னா தனக்கு அது பெரிய அச்சுறுத்தலா இருக்கும்னு சொல்லி ரஷ்யா நினைக்குது. சோ இது மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் தான் காரணமா இருக்குது ரஷ்யாவுக்கும் இந்த பிரச்சனையை பொறுத்தளவுல ரஷ்யாவினுடைய நிலைப்பாடுகள் வந்து இந்த மாதிரி கேவலமா இருக்கிறதுக்கு. இதையெல்லாம் கடந்து இஸ்ரேலுக்கும் ரஷ்யாவுக்கும் நெருக்கமான உறவு இருக்கு, இன்றைய வரைக்கும் நெருக்கமான இருக்கு. பர்டிகுலர்லி இதுல வந்து ரஷ்யன் எக்ஸ்பர்ட்டா இருக்கக்கூடிய ஜான் ஹெல்மருங்கிற பத்திரிகையாளர் வந்து இத வெளிப்படையா பேசி இருக்கிறாரு, பல இடங்கள்ல பேசியிருக்கிறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, புட்டினுக்கு தனிப்பட்ட ரீதியில இஸ்ரேல் மீது ஒரு அன்பு இருக்குது அப்படிங்கிறத சொல்றாரு. அவருடைய பர்சனல் ரீசன் வந்து என்னன்னு தெரியல. ஆனா அந்த அன்புங்கிறது இஸ்ரேல ஒரு காலமும் விட்டு கொடுக்காத நிலையில தான் வந்து புட்டின் இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் என்ன மாதிரியான நிலைப்பாடு? உனக்கு எக்ஸிஸ்டன்சியல் பிரச்சனையில உதவி பண்ணவன்களை வந்து நீ இந்த மாதிரி உன்னுடைய லாப கணக்குகளை பார்த்துக்கிட்டு மேற்கத்திய நாடுகள் கூட பேரம் பேசிக்கிட்டு உனக்கு உதவி பண்ணவன்களை வந்து நீ காட்டி கொடுத்தன்னா நாளைக்கு ஒன்னையமா நம்புவான். சோவியத் யூனியன் கிடையாது ரஷ்யா, தயவு செய்து புரிஞ்சுங்க. சோவியத் யூனியன் கிடையாது ரஷ்யா. சோவியத் யூனியன் பிரின்சிபல் நாடா இருந்தது. பிரின்சிபலி அவங்க வந்து ஒரு கொள்கை முடிவு எடுத்து செயல்பட்டாங்க. ரஷ்யா கொள்கை முடிவு எடுக்கல. அதான் ரஷ்யாவினுடைய பிரச்சனை. ரஷ்யா வந்து ஒரு பிராக்மேட்டிக் கண்ட்ரி, சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி மாறக்கூடிய நாடு. அதுதான் இன்னைக்கு இருக்கிற ரஷ்யாவினுடைய நிலை. இது என்னன்னா ரஷ்யா வந்து தன்னை மேற்கத்திய சொசைட்டிக்குள்ள இணைச்சுக்கிட்டு இந்த இம்பீரியல் ஆர்டருக்குள்ள தன்னையும் ஒரு முக்கியமான ஆளா எடுத்துக்கிட்டு இருந்ததுன்னா ரஷ்யா வந்து இந்த எதிர்நிலைப்பாட்டுக்கு போறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதைத்தானே புட்டின் வெளிப்படையாவே பேசினாரு. நான் எவ்வளவு முயற்சி எடுத்தேன், மேற்கத்திய அணி கூட இணைந்து நான் நேட்டோக்குள்ள உறுப்பு நாடா ஆகிறேன்னு சொல்லி கூட நான் முயற்சி எடுத்தேன். ஆனா அவங்க என்னை வேறா பார்த்தாங்க அப்படின்னு. அப்படியும் திருந்தல அவங்க. அதுதான் இங்க இருக்கிற நிலை. திருந்தலையா இல்ல ட்ரம்ப் மாதிரி டிசீவ் பண்றதுக்கான முயற்சியில ஈடுபடுறாங்களாங்கிறது நமக்கு தெரியல. இன்னொரு வகையில ரஷ்யாவுக்கு உண்மையாவே வந்து நிறைய சிக்கல்கள் இருக்கு. இந்த போரை பொறுத்தளவு நடந்துகிட்டு இருக்கிற இந்த யுக்ரைன் ரஷ்யா போரை பொறுத்தளவுல மிகப்பெரிய சிக்கல் இருக்கு. அதை நம்ம மறுக்கிறதுக்கு இல்லை. அந்த லிமிட்டேஷன்ஸ்னால அவங்களால வந்து சிரியாவுக்கு வந்த நேரத்துல உதவி பண்ண முடியலையாங்கிறதையும் நம்ம கன்சிடர் பண்ணணும். அதுவும் ஒரு காரணமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுவும் காரணமா இருக்கு. கூடவே வந்து ரஷ்யாவினுடைய தனிப்பட்ட அவங்களுடைய அந்த பிரின்சிபல் அற்ற பிராக்மேட்டிக் முடிவுகள்ங்கிறதும் ரஷ்யா மீது சந்தேகத்தை தான் ஏற்படுத்துது. ரஷ்யா வந்து ஒரு தெளிவா வந்து ஐடியாலஜிக்கலி தெளிவா இல்லைங்கிறத நம்மளால பல இன்சிடென்ட்ஸ்ல இருந்து தெரிஞ்சுக்க முடியும். அதுல ஒரு மிக முக்கியமான இன்சிடென்டா தான் நான் சொன்னேன், இந்த ஈழத்தமிழர்கள் இனப்படுகொலை பொறுத்தவரை ரஷ்யாவினுடைய நிலைப்பாடு என்னவா இருந்ததுங்கிறத. நம்ம வந்து ஒரு ஐ திங்க் அந்த ட்ரூ ப்ராமிஸ் 1 நடந்தப்ப நம்ம பேசிட்டு இருந்தோம்னு நினைக்கிறேன். அது வந்து நம்ம இதுல பேசல, ஆக்சுவலா ஆன்லைன்ல பேசல, நம்ம ஆஃப்லைன் பேசணும். அது எப்பன்னா நம்ம எப்ப பேசணும்னா சிரியாவினுடைய ஆட்சி வந்து வீழ்ச்சி அடையும் போது நம்ம பேசிட்டு இருந்தோம். இல்ல 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 அவ்வளவுலாம் இல்ல. நான் அதுக்கு பிஃபோரா சொல்றேன். அதுக்கு பிஃபோர் ஆஃப்லைன்ல பேசணும். என்ன பேசணும்ன்றத நீங்க ஞாபகப்படுத்துற பாருங்க. இவர் வந்து பெப்பே எஸ்கோபரோ ஸ்காட் ரிட்டரோ யாரோ ஒருத்தர் எழுதுனாங்க. என்ன எழுதுனாங்கன்னா, அணு ஆயுதத்தை எடுத்துட்டு கிளம்பிருச்சு இஸ்ரேலோட பிளைட். அதை வந்து நடுவுல வந்து இவங்க தடுத்து நிறுத்திட்டாங்க. ரஷ்யாவும் அமெரிக்காவும் தான் சேர்ந்து தடுத்து நிறுத்தினாங்கன்னு 2 பேர்ல யாரோ ஒருத்தவங்க எழுத, இன்னொருத்தர் வந்து ஸ்காட் ரைட்டர் வந்து இல்ல இல்ல நீ பெப்பே எழுதினாரு பெப்பே எஸ்கோபர் எழுதினாரு. ஸ்காட் ரைட்டர் வந்து இல்ல அப்படின்னாரு. அப்போ பேசிட்டு இருந்தப்ப எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, அணு ஆயுதம் மாதிரியான ஒண்ணு எடுத்துக்கிட்டு வந்து ஈரான் நோக்கி இஸ்ரேல் போச்சு அப்படின்னா, அங்க நடக்கக்கூடிய சண்டை அப்படின்றது
ஒன்ஸ் அது ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா நிக்காது. முதல் விஷயம். 2வது அன்றைய தேதியில இப்ப ஐம் நாட் ராங் அந்த தேதியில வந்து முதல் அப்ப வந்து எல்லாருமே இருந்தாங்க. யாரெல்லாம் இருந்தாங்க அப்டின்னா, அ இப்ப இறந்து போன யாருமே அப்போ அத்தன பேர் இருந்தாங்க. இன்க்ளூடிங் அப்போ இருந்த ரைசி, அமீரு, அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஹெஸ்புல்லாவோட தலைவரு ஹசன் நஸ்ருல்லா, அ இவரு ஹனியேவு, இலியாஸ் சின்னர்னு அத்தன பேர் இருந்தாங்க. அந்த டயத்துல இவங்க தாக்குதல் நடத்தியிருந்தா, ஒட்டுமொத்தமா இது தலைகீழா மாறிரும். அட்டாக் வந்து ஹெவி ஹெவி ப்ளோவ் ஆயிரும். அப்படி நடந்துச்சுன்னா, ரஷ்யாவே தேவையில்ல. இவங்க இந்த ஆக்ஸஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸே சேர்ந்து இவங்களுக்கு அடிச்சு காலி பண்ணிருவாங்க. அப்ப வந்து ஒட்டுமொத்தமா ரஷ்யாவோட தேவையே இல்லாம ஈரான் ஜெயிச்சிருச்சு அப்படின்ற ஒரு பேர் வந்துரும். அந்த இடத்த கூட விடக்கூடாதுன்னு நினைக்குதோ ரஷ்யா அப்படின்னு நான் அவங்கள்ட்ட சொன்னேன். அது ரொம்ப சிறுபுலத்தனமா கூட நினைப்பா கூட இருக்கலாம். எனக்கு அன்னைக்கு தோணுச்சு. இப்ப நான் யோசிக்கும்போது அப்படியே யோசிக்கிறேன். ஒரு சின்னோண்டு மைன்யூட் விஷயத்த கூட ரஷ்யா விட்டுறக்கூடாது. அவன் இன்னொருத்தன் நம்மள அண்டி தான் வெறுக்கணும். அப்படின்னு நினப்பு இன்னும் ரஷ்யாவுக்கு இருக்கான்ற எனக்கு தோணுது. இல்ல அது இருக்கு. ரஷ்யா வந்து தன்னை வந்து முதன்மைப்படுத்தணுங்கிறதுல பெரிய அளவுக்கு ஈடுபாடு காட்டுதுங்கிறது தெரியும். நீங்க சொன்ன விஷயங்கள் வந்து இன்னைக்கு அது என்னன்னா, நீங்க அன்னைக்கு வந்து இதெல்லாம் நடந்திருந்ததுன்னா சுச்சுவேஷனே வேறையா இருந்திருக்கும். இன்னும் சொல்ல போனா இன்றைக்கு எதிர்கொள்றதுங்கிறது வேற, அன்றைக்கு எதிர்கொள்றதுங்கிறது வேற. அன்றைக்கு எதிர்கொண்டிருந்ததுன்னா உலக மக்களினுடைய ஆதரவோ இல்ல, ஏன்னா நம்ம அன்னைக்கு அப்ப தெரியும் நமக்கு ஈரான் மீதான போரா வந்து அது திரும்பி இருந்ததுன்னா ஒட்டுமொத்தமா இன்னைக்கு இருக்கிற உலக மக்களினுடைய ஆதரவு அன்னைக்கு இருந்திருக்காது. ஈரானுக்கு எதிரான நிலைப்பாட்டுல தான் அன்னைக்கு பெரும்பாலும் இருந்திருப்பாங்க. ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது. இன்னைக்கு மக்கள் மத்தியில பெரிய அளவுக்கு விழிப்புணர்வு வந்திருக்கு. அமெரிக்காவுக்கு எதிராகவும் இஸ்ரேலுக்கு எதிரான நிலைப்பாட்டுல பெருமளவுக்கு மக்கள் இருக்கிறாங்க. ஏன்னா எல்லாமே வந்து ப்ரொவோக் பண்ணது இஸ்ரேல்ங்கிறது இன்னைக்கு வெளிப்படையா எல்லாருக்குமே தெரியும். இது வந்து அன்ப்ரொவோக்டு வார வந்து இஸ்ரேல் தான் ஆரம்பிச்சதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அன்னைக்கு ஒருவேளை வந்து அவங்க போருக்கு போயிருந்தாங்கன்னா தலைவர்கள் இருந்தா மட்டும் பத்தாது. மக்கள் ஆதரவு வேணும், மொரல் வேணும், எல்லாமே வேணும். இந்த ஜஸ்டிபிகேஷன் வேணும். இதெல்லாம் இருந்ததுனா தான் நீங்க வந்து தொடர்ந்து வந்து போரை நடத்த முடியும். மக்கள் ஆதரவு வேணும், உலக ஆதரவு வேணும், எல்லாமே வேணும். சோ அதனால என்னைக்குமே ஈரான் வந்து அடுத்தவங்களை நம்பி இல்லைங்கிறது நமக்கு கிளியரா தெரியுது. எப்பவுமே வந்து ஈரான் வந்து மற்றவர்களை நம்பி இல்லை. அது எப்பவுமே மற்றவர்களுடைய உதவியையும் வந்து கோருனதும் இல்லை. அதுதான் அவங்க இன்னைக்கு இருக்கிற ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்டு வந்து அதுதான். ஏன்னா ஈரான் ஈராக் போர்ல உலகமே வந்து ஈராக்குக்கு வந்து உதவுனுச்சு. இன்னும் சொல்ல போனா சோவியத் யூனியனே வந்து ஈராக்குக்கு உதவுனுச்சு. சோவியத் யூனியன் உதவுனுச்சு, ஜெர்மனி வந்து அவங்களுக்கு கெமிக்கல் வெப்பன் கொடுத்தது, அமெரிக்கா உதவுனுச்சு, சவுதி கிங்டம் உதவுனுச்சு, இந்த பகுதியினுடைய எல்லா நாடுகளும் உதவுனாங்க. இன்னும் சொல்ல போனா சிரியா கூட அன்னைக்கு ஈராக்குக்கு உதவுனுச்சு. அப்படியேதான் வந்து அந்த 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 பிரச்சனையை வந்து அவங்க எதிர்கொண்டாங்க. அப்படி இருந்த இடத்துல அப்பவும் ஈரான் வந்து தனிதான். ஈரான் மட்டும் தனிச்சு விடப்பட்டிருந்தது. ஈரானுக்கு எந்த உதவியும் கிடையாது. அன்னைக்கு அப்பதான் ஜஸ்ட் ரெவல்யூஷன் உருவாகி புது அரசாங்கம் உருவாகி வந்த காலம். அந்த டயத்துல வந்து ஏன்னா 79ல ரெவல்யூஷன் உருவாகுது, 82ல போர் ஆரம்பிக்குது, 88 வரைக்கும் 8 வருஷம் போர் நடக்குது, கிட்டத்தட்ட 90 வரைக்கும் போர் நடக்குது. இந்த 8 ஆண்டு கால போருங்கிறது கம்ப்ளீட்டா வந்து ஈரான் வந்து தனிமைப்படுத்தப்பட்டிருந்தது. அன்னைக்கு எந்த சொபிஸ்டிகேட்டட் வெப்பன் கிடையாது, எதுவுமே கிடையாது. எல்லாமே அதுக்கப்புறம் தான் அவங்க அந்த போர்ல இருந்த அனுபவத்தினாலதான் அதுக்கப்புறம் வந்து இந்த இந்த ஏவுகணை தொழில்நுட்பம் எல்லாத்தையும் வந்து அவங்க இண்டிஜினியஸா மாத்தி எல்லாத்தையும் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு இருக்கிற ஈரான்ங்கிறது அந்த போருக்கு அப்புறம் அவங்க கற்ற படிப்பினையில இருந்து தான் அவங்களுடைய டாக்டரினை உருவாக்கி அவங்களுக்கான செல்ஃப் டிஃபென்ஸை வந்து அவங்க உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. ஸோ இப்படிதான் வந்து ஈரானுடைய வரலாறு இருக்கு. ஸோ இதுல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா அவங்க யாரையும் நம்ப மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யாருடைய அடுத்தவங்களுடைய நம்பி ஒரு விஷயத்த வந்து அவங்க பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஏற்கனவே அவங்களுக்கு அனுபவம் இருக்கு. யாருமே உதவி பண்ண மாட்டாங்கிறது அவங்களுக்கு தெரியும். இன்டர்நேஷனல் பொலிட்டிக்ஸை பொறுத்தளவுல எவனுமே உதவி பண்ண மாட்டான். அவனுக்கு லாபம் இருந்ததுன்னா தான் அவன் உங்களுக்கு உதவி பண்ணுவான். அவனுக்கு லாபம் இருந்ததுன்னா அவனுடைய கண்டிஷன்ஸ்க்கு ஒத்துக்கிட்டீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு உதவி பண்ணுவான். அவனுடைய கண்டிஷன்ஸை ஒத்துக்க முடியாதுங்கிற இடம் வந்துருச்சுன்னா உங்களையே வந்து அவன் அழிக்கிறதுக்கு தயாரா இருப்பான். ஸோ இதுதான் வந்து இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ், இன்டர்நேஷனல் பொலிட்டிக்ஸ் இதுதான்.
இது நீங்க நமக்கு அனுபவப்பட்ட உதாரணத்துல எடுத்து பாத்தீங்கன்னா, புலிகள் இதே நிலைப்பாட்டுலதான் இருந்தாங்க. புலிகள் யாரையும் சார்ந்து இருக்கக்கூடாது, எவனும் இந்த பகுதியில ஆதிக்கம் செலுத்தக்கூடாது, என்னுடைய பிரச்சனையை நான் தான் ஹேண்டில் பண்ணுவேன், என்னுடைய பிரச்சனையை நான் தான் தீர்வு கொண்டு வருவேன்னு சொல்லி ஸ்டெட்ஃபாஸ்டா இருந்ததுனாலதான் இனப்படுகொலைக்கு உள்ளாக்கப்பட்டாங்க. அதனாலதான் உலகமே சேர்ந்து அழிச்சுது. அன்னைக்கே ஈரான்ங்கிறது ஒரு சோவரின் நேஷனா இருந்தது, ஒரு நேஷன் ஸ்டேட். புலிகள் இல்ல, புலிகள் ஒரு மலேசியா குரூப்பா இருந்துட்டாங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். ஸோ புலிகள் என்ன ஸ்டாண்ட் எடுத்திருந்தாங்களோ அதே ஸ்டாண்டு தான் ஈரானுடைய ஸ்டாண்டாகவும் இருந்திருக்கு, இதுவரைக்கும் அதுதான் இருக்கு. ஸோ அந்த வேறுபாடை பார்க்கணும். அதனாலதான் ஈரான் இந்த என்னதான் நீங்க ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் எல்லா உடன்பாடுகளையும் ஏற்படுத்தினாலும் அவங்க நாட்டுல இது வரைக்கும் வெளிநாட்டினுடைய பேஸ அனுமதிச்சதே கிடையாது. கடல் தளத்தையோ துறைமுகத்தையோ இல்ல ஏர்ஃபோர்ஸ் தளத்தையோ வேற எந்த நாட்டினுடையதும் அனுமதிச்சது இல்லை. அமெரிக்காவுக்கு எதிராக சோவியத்தினுடையதை அனுமதிச்சது கிடையாது, சோவியத்துக்கு எதிராக அமெரிக்காவினுடையதை அனுபவிச்சது கிடையாது. நான் சொல்றது இந்த ரெவல்யூஷனுக்கு அப்புறம், 79 ரெவல்யூஷனுக்கு அப்புறம் இது வரைக்கும் சைனாவினுடைய பேஸ அனுமதிச்சது கிடையாது. எந்த நாட்டினுடைய பேஸையும் அவங்க அனுமதிச்சது இல்லை. அவங்க சுதந்திரமா இருக்கணும்னு நினைக்கிறாங்க, தங்களுக்கான முடிவுகளை தாங்க தான் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. இந்த பகுதியிலேயே அந்த மாதிரியான நிலை இருக்கணும்னு சொல்லி எதிர்பார்க்கிறாங்க. அதுக்காக தான் இந்த ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் நெட்வொர்க்கை உருவாக்கி இருக்கிறாங்க. ஸோ அதை தான் வச்சு அவங்க பண்றாங்களே தவிர இவங்களெல்லாம் எதிர்பார்த்து அவங்க பண்ணல. எதிர்பார்த்து பண்ணுனா முதுகுல குத்துவாங்கங்கிறதும் அவங்களுக்கு தெரியும். இது இப்ப எனக்கு புரியுது. என்னன்னா அந்த 13ஆம் தேதி 2-3 நாளைக்கு முன்னாடி அந்த தாக்குதல் தொடங்கின உடனே அந்த இவரு ஒரு பேரு டக்குனு இங்க வாயில வரல. ஒரு ஒரு முக்கியமான பத்திரிகையாளர், இது ரஷ்யாவை சேர்ந்தவர். அவரோட நீங்க பார்த்திருப்பீங்க, இந்த ஜியோ அலெக்சாண்டர் டூகினா. டூஜின் 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 கரெக்ட், டூஜின். அவர் சொல்றாரு, ஈரான் தப்பு பண்ணிருச்சு, நாங்க இது போட்டோம் இல்லையா, ஒப்பந்தம் போட்டோம் இல்லையா, நீங்க எங்க கூட கையெழுத்த போட்டு எங்களை உள்ள சேர்த்திருக்கணும், ரஷ்ய ராணுவத்தை உள்ள கொண்டு வந்திருக்கணும், கொண்டு வந்திருந்தா இன்னைக்கு இந்நேரம் இஸ்ரேல் தாக்குதல் நடத்துமா அப்படின்னு அவர் கேட்டாரு. அப்போ அந்த நொடி எல்லாருக்குமே அந்த இது இருந்துச்சு, என்ன இப்படி போய் விட்டுட்டாங்களே இவங்க அப்படின்னு. அது எல்லாமே அன்னைக்கு அந்த ஒரு 8 மணி நேரம் 12 மணி நேரம் எல்லாத்துக்கும் அப்படிதான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நீங்க நைட்டு தாக்குதல் நடத்தின பிறகு எல்லாரும் ஓரளவுக்கு நம்பிக்கை வந்துருச்சு, எஸ் எழுந்திருச்சு நின்றோம் ஈரானு அப்படின்னு. இப்போ நீங்க சொன்ன பிறகு நான் என்ன ஃபீல் பண்றேன் அப்படின்னா, ரஷ்யா உள்ள ஏன் கொண்டு வரல அப்படின்னு ரஷ்ய அதிபரே கேட்கல. நான் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுமா, வேணுமா சொல்லுங்க, வர்றோம் அப்படின்னு சொல்லியிருக்கணும்ல இந்த 2-3 டேஸ்ல. அவங்களே எதுவும் சொல்லல. ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி நேத்து தான் அது அப்ரூவ் ஆயிருக்கு பாராளுமன்றத்துல. மேபி அதன் பிறகு அந்த ஹெல்ப் கேட்கலாம். ஆனா இது மாதிரி ஆட்கள் மிக முக்கியமா அந்த ஒரு உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு வலதுசாரி மைண்ட் செட்ல இருக்கக்கூடிய ஆட்கள் திரும்ப திரும்ப அந்த சொல்லுவாங்கல்ல, பாதிக்கப்பட்டவனே குற்றவாளியா மாத்துறது, அந்த வேலையை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. டூகின் ஒரு லூசு பையங்க, அவனை பத்தி எல்லாம் பெருசா பேச தேவையில்ல. இல்ல எனக்கு அப்படிதான் தோணுச்சு. நீ என்ன பக்கத்துல புட்டின் பக்கத்துல உட்கார்ந்து எல்லாத்தையும் கேட்டு வந்தியா, அப்படிதான் எனக்கு தோணுச்சு. டூகின் ஒரு பெரிய ஆளே கிடையாதுங்க. டூகினை ஊதி பெருசாக்குறாங்க. அவன் ஒரு பிலாசபருங்கிறாங்க, பொலிட்டிக்கல் பிலாசபருங்கிறாங்க. அவன் சொல்ல போனா தீவிர வலதுசாரி, தீவிர வலதுசாரி, ஒரு ஆப்பர்ச்சுனிஸ்ட், அவ்வளவுதான். இல்ல நீங்க தி வெரி பெஸ்ட், அதாவது ஒரு அட்டாக், உங்களோட அலைன்ஸ் ஒரு அட்டாக், மிகப்பெரிய அட்டாக் நடந்துருச்சு. நடந்த உடனே நீங்க அவனை பார்த்து நீ என்ன உள்ள விட்டுருந்தீங்கன்னா அவன் அடிச்சிட்டு போன உடனே அப்படின்னு கேட்டா என்ன அர்த்தம்? அவனுக்கு நீங்க ஆதரவா இருக்கணும். டூகினுடைய சிந்தனை ஓட்டமே அந்த மாதிரியான சிந்தனை ஓட்டம் தான். டூகின் அங்க ஆக்சுவலா நீங்க ரஷ்யாவை பொறுத்தல பல பேர் இருக்கிறாங்க, பல ஸ்ட்ராட்டஜிக் திங்கர்ஸ் இருக்கிறாங்க, பிலாசபர்ஸ் இருக்கிறாங்க, பல பேர் இருக்கிறாங்க. நம்ம ஏற்கனவே ஒரு முறை சொல்லியிருக்கோம், செர்கேவ் கரகானாங்கிறவர் மிக முக்கியமான ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட், ஸ்ட்ராட்டஜிக் திங்கரு, பிலாசபரு, பொலிட்டிக்கல் பிலாசபரு, எல்லா விஷயமும் ரொம்ப ரொம்ப தெளிவா இருக்கக்கூடியவர். அவரு என்ன சொல்றாரு அப்படின்னா, அவரு தான் ஆக்சுவலா அங்க இருக்கிற மிக முக்கியமான திங்க் டேங்கை நடத்தக்கூடியவர். அது கவர்மெண்ட் கூட ரொம்ப நெருக்கமான திங்க் டேங்க். ஆனா அவருடைய அறிவுரைகள் முழுமையா ஏற்றுக்கொள்ளப்படுதா அப்படிங்கிறதுலதான் சிக்கல் இருக்கு. அவருடைய அறிவுரைகள் முழுமையா ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சுன்னா அவர் ஒரு ஹியூமனிஸ்ட், அவர் ஒரு ஆன்டி இம்பீரியலிஸ்ட்.
செர்கேவ் கரகானோ வந்து என்ன சொல்றாருன்னா, உலகத்தினுடைய இம்பீரியல் ஸ்ட்ரகிள்ல சோவியத் யூனியன் என்ன ரோல் பிளே பண்ணுச்சோ அந்த ரோலை இன்னைக்கு நம்ம பிளே பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. இம்பீரியல் பவரை எதிர்க்கணும்னா அது வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியமானது. அதை நோக்கி தான் போகணும். ரஷ்யாங்கிறது ஒரு வெஸ்டர்ன் நேஷன் கிடையாது. நம்மளுடைய கலாச்சாரம்ங்கிறது முழுக்க முழுக்க ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டியானிட்டியை நம்ம ஃபாலோ பண்ணனாலும் நம்மளுடைய கலாச்சாரம்ங்கிறதும் நம்மளுடைய எத்தனிக்கு அடிப்படைங்கிறதும் செர்பியன் இதுல இருந்து வருது. அதாவது இதுல இருந்து வருது, சைபீரியன் கலாச்சாரத்திலிருந்து வருது. அதனால நம்ம வந்து ஈஸ்ட் சைடுல தான் இருக்கணும். நம்ம ஒரு கிழக்கு அதாவது கிழக்குலக நாடாதான் நம்ம வந்து இருக்கணும். நம்மளுடைய கலாச்சாரத்தையும் வந்து கிழக்குலகமா தான் வச்சிருக்கணும் அப்படிங்கிறாரு. கிழக்குலக கலாச்சாரமா கீழ் திசை நாடுன்னு சொல்லுவாங்க அப்படியா? ஆமா, கீழ் திசை நாடுகள் தான். இந்த கீழ் திசை நாடுகள்ல தான் நம்ம வரணும். நமக்கு நம்மளுடைய பெரும்பான்மையான இடப்பரப்பு வந்து அங்கதான் இருக்குது, நிலப்பரப்பு. அதே போல நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜிக் அலைன்ஸையும் வந்து நம்ம இந்த நாடுகள் கூட தான் உருவாக்கணும் அப்படிங்கறத அவர் சொல்றாரு. கோ எக்ஸிஸ்டன்ஸா நம்ம வந்து ஐரோப்பிய நாடுகள் கூட இருக்கலாம், ஏன்னா நம்ம லேண்டை வந்து ஷேர் பண்றோம். ஆனா இப்ப இருக்கிற ஐரோப்பிய நாடுகளுடைய மனநிலையை வச்சுக்கிட்டு, எலைட் மனநிலையை வச்சுக்கிட்டு நம்ம அவங்க கூட வந்து ஒன்றுபட்டு போக முடியாது. அவங்க மாறினா மட்டும்தான் நம்ம அவங்க கூட ஒன்றுபட்டு போக முடியும் அப்படிங்கிறதையும் அவர் சொல்றாரு. சோ அந்த மாதிரியான சிந்தனைவாதிகள் வந்து ரஷ்யால இருக்கிறாங்க. ரொம்ப தெளிவா சிந்திக்கக்கூடியவர்கள் ரஷ்யால இருக்கிறாங்க. இந்த மாதிரி லூசு பயல்களும் இருக்கிறாங்க. ஆனா ஊடகம் என்னமோ அவங்கள இது மாதிரியான லூஸ் மாதிரியான ஆட்களை தான் வந்து தூக்கி பிடிக்கிறாங்க. பிலாசபர்னு சொல்லி எழுதுறாங்க, பயங்கரமா கொண்டு போய் காட்டுறாங்க. அவர் பேசினாருன்னா அதை செய்வாரு. அது இல்ல தோழர், அது வந்து நம்ம இந்த கான்வர்சேஷன் வந்து வித்தியாசமா தான் நம்ம கொண்டு போறோம். இந்த காணொலியில பொறுத்தளவுல என்னென்ன விஷயம் என்னன்னாக்க, ஓக் கலாச்சாரம்னு சொல்றாங்க. இந்த ஓக் கலாச்சாரம்ங்கிறது இந்த லிபரலிசத்துல இருந்து வரக்கூடியது. லிபரலிசத்துல இருந்து வர்ற அந்த ஓக் கலாச்சாரம்ங்கிறது சுதந்திரம் அப்படின்னா தனி மனித சுதந்திரம், தனி மனிதன் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த ஓக் கலாச்சாரம். அதுலதான் வந்து இந்த கே ரைட்ஸ், லெஸ்பியன் ரைட்ஸ், பாலின சுதந்திரம்ங்கிறத வந்து முழுமையா அனுமதிக்கணுங்கிறது, பாடத்திட்டத்துல வந்து பாலின சுதந்திரத்தை வைக்கணுங்கிறது, பாலினத்தை பத்தி செக்ஸ் எஜுகேஷன் கொடுக்கணுங்கிறது, இது எல்லாம் வந்து அதாவது லிபரல்னா ஒட்டுமொத்தமா லிபரல், எல்லாத்தையும் திறந்து விடுறது, சுதந்திர மனிதன் எதை வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றது. இந்த லிபரல் கலாச்சாரத்துக்கு எதிரான மனநிலை கன்சர்வேட்டிவ் சைட்ல இருந்து வருது, கலாச்சார கன்சர்வேட்டிவ் சைட்ல இருந்து வருது. இது எல்லா இடங்கள்லயும் இருக்கு, எல்லா மதத்திலயும் இருக்கு. என்னன்னா நம்ம இதை எப்படி பார்க்கலாம்னா, நம்ம பண்ற தனி மனித சுதந்திரம்ங்கிறது நமக்கு தேவைதான். தனி மனித சுதந்திரம்ங்கிறது ஒரு நல்ல விஷயம்தான். தனி மனித சுதந்திரம் மட்டுமே போதுமானது கிடையாது. சொசைட்டி சுதந்திரம் ரொம்ப முக்கியமானது. சோசியல் ஃப்ரீடம்ங்கிறது ரொம்ப முக்கியமானது. சோசியல் ஃப்ரீடம்ல வந்து தனி மனித சுதந்திரம் மிகப்பெரிய சிக்கலை உருவாக்குது, கலாச்சாரத்துல மிகப்பெரிய சிக்கலை உருவாக்குதுன்னா அந்த தனி மனித சுதந்திரத்தை நம்ம அவாய்ட் பண்றதுலயோ இல்ல சாக்ரிஃபைஸ் பண்றதுலயோ எந்த தவறும் கிடையாது. ஏன்னா சொசைட்டிங்கிறது, கலாச்சாரம்ங்கிறது சொசைட்டியினுடைய சிந்தனை ஓட்டத்துல இருந்து வருது. அது பேக்வேர்டா இருந்ததுன்னா அதை எதிர்க்கலாம். ஆனா அதற்காக தனி மனித சுதந்திரத்தை முழுமையா அனுமதிச்சு அவன் பண்றது எல்லாத்தையும் வந்து நம்ம ஏத்துக்கணும், அவனுக்கு முழு சுதந்திரம் இருக்குன்னு சொல்றதுங்கிறது மேற்கத்திய கலாச்சாரம். அது இந்த நுகர்வு கலாச்சாரத்திலிருந்து வரக்கூடியது. அது ஏகாதிபத்தியத்துக்கு ஆதரவான கலாச்சார மாற்றம். சோ அந்த கலாச்சாரத்தை ஏகாதிபத்தியங்கள் புஷ் பண்றானுங்க, சொசைட்டிக்குள்ள புஷ் பண்றானுங்க. இந்த சோசியல் கலாச்சார சோசியல் ஃப்ரீடம் வந்து அழிக்கிறதுக்காக இந்த இண்டிவிஜுவல் லிபர்ட்டியை வந்து திணிக்கிறானுங்க. அந்த இடத்துல இந்த ஓக் கலாச்சாரம்ங்கிறது வருது. அதுலதான் வந்து டைவர்சிஃபை பண்ணுங்கிறது, இந்த கே ரைட்ஸை கொடுக்கணுங்கிறது, இதெல்லாம் ஓகே. தனி மனிதன் வந்து அவனுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து அவனுக்கான உரிமைகளை வழங்குறதுல தவறு இல்லை. அதை ஒரு அரசாங்கம் வந்து ப்ரொமோட் பண்றத வந்து பல பேர் வந்து ஏத்துக்கல. ஸோ இது வந்து கலாச்சார ரீதியா வந்து ஒரு கன்சர்வேட்டிசம் இருக்கு. அது சரியா தவறாங்கிறது அடுத்த விஷயம். அது நம்ம நினைக்கிறது வந்து
சொசைட்டிக்கு அகைன்ஸ்டா போகாத வரைக்கும் அது பிரச்சனை கிடையாது நமக்கு. சொசைட்டிக்கு எதிரா போகுது, சொசைட்டி அதாவது இம்பீரியல் பவருக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடு திட்டமிட்டு திணிக்கப்படுதுன்னா அதை நம்ம எதிர்க்க வேண்டிய நிலையில இருக்கிறோம். சோ அப்படிதான் நம்ம பாக்குறோம். ஆனா மேற்கத்திய நாடுகளை பொறுத்தளவுல இந்த கலாச்சாரத்தை எதிர்க்கிறவனுங்க இதுக்கு எதிரா பேசுற எல்லாரையும் ஆதரிக்கிறானுங்க. அப்ப அந்த இடத்துலதான் வலதுசாரிகளையும் சேர்த்து ஆதரிக்கிறானுங்க. இப்ப வலதுசாரிகள் உண்மையாவே அவனுடைய நோக்கம் சோசியல் பெனிஃபிட்டுக்காக வந்து அதை எதிர்க்கல. சோசியல் பெனிஃபிட்டுக்காக எதிர்க்கல. அவனுக்கு அது மேல வெறுப்பு இருக்கு. அவன் கலாச்சார ரீதியா அதை வந்து விரும்பல. அவன் வெறுக்கிறான். அதனால அவன் எதிர்க்கிறான். அவனை சேர்த்து ஒன்னா கொண்டுட்டு வந்து அவன் என்னமோ வந்து சொசைட்டிக்காக வந்து அவன் வெறுக்கிறான், சொசைட்டிக்காக அவன் அதை எதிர்க்கிறான் அப்படிங்கிற மாதிரி இந்த ஓக் கலாச்சாரத்தை எதிர்க்கிறவனுங்க பூரா இன்னைக்கு இந்த மாதிரியான வலதுசாரிகள் உலகம் முழுக்க இருக்கிறவனுங்களை ஆதரிக்கிறானுங்க. எந்த அடிப்படை ஐடியாலஜிக்கல் பின்னணி கிடையாது. எதற்காக தான் இயங்குறங்கிறதும் தெரியாத இருக்கிறவனுங்க, குழப்பவாதிகளா இருக்கிறவனுங்க தான் வந்து இந்த குரூப்பை வந்து ஊதி பெருசாக்கி இவனை பெரிய ஆளாக்குறானுங்க. இவன் ரஷ்யால இருந்து வர்றான், அமெரிக்காவினுடைய இந்த போரை எதிர்க்கிறான், ஓக் கலாச்சாரத்தை எதிர்க்கிறான், அமெரிக்கன் கலாச்சார முறைகளை வந்து எதிர்க்கிறாங்கிறதுக்காக இவனை வந்து சேர்த்துக்கிறானுங்க தன்னுடைய கூட்டணி மாதிரி. இது சரியானது கிடையாது. இப்படி வந்து யோசிக்கிறது தவறானது. புரியுது புரியுது புரியுது. அதுதான். ஏன்னா நம்ம ஆக்சுவலா நம்ம எப்பவுமே இண்டிவிஜுவல் ஒரு இதுக்கு வந்து பேச மாட்டோம். பட் இந்த மாதிரியான ஒரு 2 விஷயங்களை பேச வேண்டிய தேவை வந்துருது. அதனாலதான் இந்த இதையும் பேசியாச்சு. ஓகே, இதுல வேற ஏதாவது சொல்ல வேண்டியிருக்கா தோழர்களுக்கு? இல்ல தோழர், ரொம்ப நேரம் பேசிட்டோம் ஏற்கனவே. ஆமா, தோழர்களுக்கு மிக்க நன்றி. உங்களுக்கு நன்றி செந்தில் தோழர். மீண்டும் சந்திப்போம். நன்றி தோழர்களுக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம் தோழர்களே. நன்றி, வணக்கம்.